श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भान् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् மொழியக்கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாங் குழியக்கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியக்கடத்தும் இராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியக்கடத்தல் எனக்கு நீயாதும் வருத்தமின்னேங்கிறாரே. ராமானுஷன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருக்கு எம்பெருமானாருக்கு அவருடைய பெருமை எல்லாத்தையும் தொகுத்து பிரபன்ன காயத்ரி என்னும்படியானதான 108 பாசுரங்களை முனிதந்த 108 சாவித்திரி என்று நுண்பொருளுங்கிறதாக அந்த பாசுரங்களாலே அமைத்து காட்டினாரே. அதில் எம்பெருமானாருக்குள்ளா உண்டானதான ஏத்தம் ஓரோ சரித்திரையிலையும் கூட ஓரோ செயலில் ஈடுபடும் போதும் கூட எம்பெருமானாருக்கு அவருடைய குணங்களெல்லாம் பிரகாசமாய் அத்தாலே ஒரு ஏத்தம் சிறப்பு உண்டாயித்து. என்ன இருந்தாலும் கூட எம்பெருமானாருக்கு கூறத்தாழ்வானுடைய சம்பந்தத்தால் வந்ததான அந்த ஏத்தத்துக்கு இணை ஒப்பு நிகரற்றதான அந்த பெருமை எம்பெருமானாருக்கு உண்டானது கூறத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே தான். இதில் யாரும் கூட ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை. அதை தான் திருவரங்கத்தமுதனார் சாதித்தார். மொழியக்கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாங் குழியக்கடத்தும் நம் கூறத்தாழ்வான்கிறதா. எப்பேற்பட்டவனுக்கும் கூட வித்யாமதோ தனமதா ததைவ அபிஜனோ மதா என்னும்படியானதான முக்குறும்பு ஆக ஒருத்தனுக்கு வித்யில ஏத்தம் உண்டாயித்து, மற்றொருத்தனுக்கு பணத்தில் ஏத்தம் உண்டாயித்து, மற்றொருத்தனுக்கு ஆபிஜாத்தியம் ஆச்சார சத்குல பிரசூதனான ஆச்சார வம்சத்தில் ஆச்சார புருஷனுடைய திருவம்சத்தில் திருவவதாரம் பண்ணினோம் நமக்கு ஜனனம் உண்டாயித்து அங்கிறதான இந்த 3 தான் முக்குறும்புங்கிறதா சொல்கிறார். அத்தால வந்ததான அந்த கர்வத்தை எல்லாம் போகணும்னா சதாச்சாரிய சம்பந்தத்தை உடைத்தானாத்தான் அந்த முக்குறும்பு எல்லாம் கூட நமக்கு தொலையுங்கிறதாக சொல்கிறார் திருவரங்கத்தமுதனார். வஞ்சமுக்குறும்பாங் குழியத்து கடத்தும் நங் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழிய கடத்தும் இராமானுஷன்கிறதாக கூறத்தாழ்வானுடைய சம்பந்தம்தான் எம்பெருமானாருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக இருக்குது. ஸ்வரூப நிரூபக தர்மம்னு கேட்டால் இந்த பொருள் எது, ஒரு பொருள் இருக்க அந்த பொருள் தான் எதுங்கிறதாக நாம் அறியணும்னு கேட்டால் அந்த லக்ஷணங்கிறதாக சொல்கிறாள். அந்த லக்ஷணத்தை கொண்டு பார்த்தா இப்போ முத்துன்னு என்ன, வைரம்னு என்ன,
தங்கம்னா என்ன, அதே போல் என்ன பொருளாக இருந்தாலும் இருக்கலாம் லௌகிகத்தில். அந்த பொருளை நாம் வாங்கணும்னா இது இப்படி இருக்கும், இதனுடைய லட்சணம் இதுங்கிறதான சொல்லி அந்த லட்சணத்தை கொண்டு அதை பரீட்சை பண்ணணும். இது சரியா இருக்கா இல்லையாங்கிறதா கொண்டு நமக்கு வேண்டியதான பொருளை பார்த்து பித்தளை ஹாட்டகம்னு சொல்கிறா. ஆடகத்த பூன்முலை அசோதையாய்ச்சி பிள்ளையாய் என்கிறதான பாசுரத்தில் சொல்கிறாரு. அதில் என்னன்னு கேட்டால் ஆடகம்னா அது ஆட்டகங்கிறதான சம்ஸ்கிருதத்தில் வந்ததான தற்சமம் தற்பவங்கிறதாக சொல்கிறாள். தற்சம தத்பவங்களாக அது போல இருக்கக்கூடியதான ஆடகம்ங்கிறதான சொல்கிறது. பித்தளை ஆட்டகம்னா தங்கத்துக்கு பெயர், பித்தளம்னா பித்தளைக்கு பெயர். ஆக அது இருக்கும் பொழுது தங்கத்தை வாங்கணும்னு ஒருத்தன் போனான். ஒருத்தன் என்ன இந்த போலியான தங்கத்தை கொண்டு அது கவரிங் பிளேட் எல்லாம் போட்டு சொல்கிறாளோ காட்டுறாளோ இல்லையோ, அதுபோல தங்கத்தை ஏமாத்தும்படியானதான அந்த இடத்துல பொன்வாணியின் இடத்துல போயிட்டு பித்தளத்தை கொண்டு இதுவே ஹாட்டகம்ங்கிறதான பிரமிச்சு விட்டான். அப்படி ஆகக்கூடாது. அந்த ஹாட்டகம்ங்கிறதான அந்த தங்கத்தினுடைய அதுக்குண்டானதான யதா சதுர்பிக் கனகம் பரீட்சத்தே நிகர்ஷண சேதன தாபதாடனைஹி அங்கிறதான் சொல்றார். அதை பொன்னை கொண்டு உரைக்கல் மீதே நிறமிழ உரைத்தா போலுங்கிறதான கனக நிகசஞ்ச சம்பகஸ்ரக் சமானம்ங்கிறதான உரைக்கல்லில் கொண்டு அந்த பொன்னை உரைத்து பார்க்க வேணும். அது என்ன, அந்த கட்டிப்பொன் செம்பொன் இருக்கோல்லையோ, ஸ்டாண்டர்ட் கோல்டு இருக்கோல்லையோ, அதையும் இப்படி உரைத்து பார்ப்பன். அது பக்கத்தில் இவன் கொண்டு வந்ததான அந்த தங்கத்தையும் உரசி பார்ப்பான். அப்போ நிறத்தை பார்த்துத்தான் நிகர்ஷனம் அதை கொண்டு இது இத்தனை பொறும் என்கிறதான சொல்றான். இது 18 கேரட் தான் இருக்கு, இது 20 கேரட் தான் இருக்கு, இது இன்னும் மட்டமா இருக்குங்கிறதான தங்கத்தை உதிரி தள்ளி விடுறானோ இல்லையோ, அது போலையும் சேதனம் அதனுடைய வெட்டி பார்க்க வேண்டியது, அதனை உருக்கி பார்க்க வேண்டியது, அதில் கம்பியை இழுத்து பார்க்க வேண்டியது, அதனை தட்டி அதை பெருசாக தகடாக ஆக்க வேண்டியது, இது எல்லாத்தையும் கூட அந்த பொன்வாணியனானவன் அந்த பொன்னை பரீட்சை பண்ணுவதற்காக பண்றானே. யதா சதுர்பிக் கனகம் பரீட்சத்தே நிகர்ஷண சேதன தாபதாடனைஹி அங்கிறதான சுபாஷித்தத்தில் சொல்லியிருக்கு. அதே போல ஓரோ பொருளையும் நாம் பார்க்கணும்னா அதுக்கு அசாதாரணமான லட்சணத்தை நாம் அறிய வேண்டியது. இப்பொழுதோ அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறதான அந்த சாரீரிக மீமாம்சா சாஸ்திரத்தில் வியாசர் பிரம்மசூத்திரத்தை ஏற்றினார். அப்பொழுது என்ன, முதல் முன்னதாக இப்பொழுது நடைபெறும்படியானதான என்னதான் இப்பொழுது சொற்பொழிவு என்ன நடைபெறுகிறதுன்னு கேட்டால் பிரம்மத்தை பற்றி விசாரம் நடைபெறுகிறது அங்கிறதான் சொன்னார். பிரம்மம்னா என்னன்னு கேட்டால் அது முதல்ல எங்கே போய் பார்க்கணும்னு கேட்டால் பிரம்மங்கிறதான சொல்லு காதில் விழுந்து கொடுத்து அந்த பிரம்மங்கிறது என்னன்னா வேதஸ்தபோ தத்துவம் பிரம்மங்கிறதான பிரம்மங்கிறதுக்கு நிகண்டுவை பார்த்தோம்னா அநேக அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதில் இவர் சொல்லும்படியான பிரம்மம் என்ன அங்கிறதான சந்தேகம் வரும். அப்பொழுது பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு பிரதமே வித்வாம்சோ வையாக்கரணாகனு சொல்றது. முதல் முன்னதாக வித்வான்கள் ஆறுன்னு கேட்டால் பதசாஸ்திரத்தை அறிந்தவர்களான வியாக்கரண சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் தான் வித்வாம்சர். பிற்பட்டு தான் தர்க்கமோ வேதாந்தமோ மீமாம்சமோ மற்றெல்லா சாஸ்திரங்களும் சாகித்யமோ எல்லா சாஸ்திரங்களும் கூட வியாக்கரணத்துக்கு பிற்பட்டதாகத்தான் அமையும்படியானதா இருக்கு. ஆக இப்பொழுது பிரம்மம் அடியேன் விஜாபனம் பண்ணினேனே, அந்த பிரம்மம் என்னன்னு கேட்டா வியாக்கரணத்தில் சொன்னபடியாக பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்யபிதீயதேங்கிறதான அந்த போல யாஸ்க நிருக்த வச்சனத்திலையும் கூட புராணத்திலையும் கூட இதை சொல்லியிருக்கார். பிரம்மங்கிறது சொல்லி ஆயிடுத்தோ இல்லையோ, பிரம்மம்னா என்னன்னு கேட்டா அது ஸ்வபாவதா குணதா அது வசந்ததாக இருக்கும். பிரம்ம பரிபிட சர்வதா அங்கிறதான யாஸ்க நிருக்தி இருக்கு. யாஸ்கரானவர் பிரம்மமானது எங்கே இருந்தாலும் கூட ஒரு சபையில ஒரு குழாம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அந்த பரபிரம்மம் இருந்ததுன்னு பார்த்ததுன்னா இதாருன்னு எல்லாரும் கேட்கும்படியான தன்னுடைய வசத்தியை அது தந்தாலேயே காட்டின்றே இருக்கும். உல்லங்கித திரிவிதசீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிபிரடிம ஸ்வபாவங்கிறதான ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதித்தாரே. பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு
மற்ற ஆருக்கும் இல்லாததான பிரம்ம பரிபிட சர்வதா அங்கிறதான தான் தன்னை காட்டிலும் வசந்தவர் ஆறும் கிடையாது. எவ்விடத்தில் விளங்கினாலும் கூட தானே வசந்ததாக விளங்கும்படியான தன்மை அந்த பரபிரம்மத்துக்கு ஒண்ணுக்குத்தான் இருக்கும். அந்த பரபிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா ததேஷா பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம அங்கிறதான தைத்தியோபனிஷத்துல சொல்லி இதுதான் அடிப்படையானது. பிரம்மம்னா பிரம்மத்தை ஏன் அறிய வேண்டியது அப்படின்னு கேட்டா தைத்திரியோபனிஷத்து சொல்றது பிரம்மவித்து பிரம்மத்தை அறிபவன் அங்கிறதான விதில் ஞானேங்கிறதான ஓர் அர்த்தத்தில் முதல்ல கொள்ள வேண்டியதான். அப்ப அத்தோடு நின்றுடக்கூடாது. பிரம்ம வேத பிரம்மத்தை உபாசனம் பண்ண வேண்டியது. அந்த வேதனம்ங்கிறது உபாசன சப்தத்துக்கு பரியாயமாக சொல்லிருக்குங்கிறதாக ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லியிருக்கார். பிரம்மத்தை நாம் முதல்ல அறிய வேண்டியது. பிரம்மத்தை என்ன அறிந்து அதனை அந்த லட்சணத்தை கொண்டு பிரம்மத்தை அறியணும். அறிந்த பிற்பாடு அதில் உபாசனம் பண்ணணும். எதுக்காக பண்ணணும்னா பிரம்மவித்து ஆப்னோதி பரம் உத்கிருஷ்டமான பொருள் எல்லாவற்றுக்காட்டிலும் அத்யுத்கிருஷ்டமான பொருள் எதுன்னு கேட்டா பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மத்தை உபாசனம் பண்றவனுக்கு உத்கிருஷ்டமான பலம் எல்லா மற்ற பலங்களுக்காட்டிலும் சிறந்ததான அதுக்கு மேல்பட்டதான பலம் இல்லாததான அப்பேற்பட்டதான நிரதிசயமான அந்த பலப்பிராப்தி உண்டாகணும்னா பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறதான சொல்லிவிடுத்து. இதை கேட்ட உடனே இவாளுக்கு என்ன அப்பேற்பட்டதான பிரம்மம் இருக்காமே பிரம்மன்னு சொல்றாளே சாஸ்திரத்துல அது என்ன அங்கிறதான இவனுக்கு ஒரு குதூகலம் உண்டாயித்து. அப்பொழுது கேட்கிறான். உடனே உபனிஷத்து சொல்றது ததேஷாபியுக்தா எங்கேயோ சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத்துக்கும் தெரியாது. ததேஷாபியுக்தான்னு சொல்றது எங்கேயோ அந்த பண்ட நாள்ல யாரோ சொன்னா யார் சொன்னா அது இன்னைக்கும் தெரியவே இல்லை. ததேஷாபியுக்தா சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம அங்கிறதான திரிவித வஸ்துக்களுக்காட்டிலும் வேறுபட்டதான சேதனா சேதனங்களுக்காட்டிலும் விலட்சணமானதான பரபிரம்மங்கிறதான ஒரு பொருள் உண்டு அங்கிறதான் சத்தியஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதான சொல்லித்து அதுதான் லட்சண வாக்கியமாக இருக்கு. ஆக பிரம்மத்தை மத்தெல்லா சேதனா சேதனங்களுக்காட்டிலும் முமுட்சுவான சேத்தனனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்திர ஞானம் உண்டாயிருக்க வேணுங்கிறதான பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தாரே. 3 தத்துவங்கள் அறிய வேணும். அந்த 3வது தத்துவமாக ஈஸ்வர தத்துவமாவது சேத்தனனுக்காட்டிலும் விலட்சணனானவன் அச்சித்துக்காட்டிலும் விலட்சணனானவன் மனநகமலமர மலர்மிசெழுதரும் மனனுணர்வளவினன் பொறையுணர்வவையிலன் இனம் உணர் முழுவதும் எதிர் நிகழ் கழிவினுங்கிறதான 2வது பாசுரத்தில் திருவாய்மொழியில முதல் 10 முதல் திருவாய்மொழியில சாதிக்கிறாரே. சேதனா சேத்தனங்களுக்காட்டிலும் விலட்சணனானவன் தான் ஈஸ்வரன் பரபிரம்மனாகிற பரபிரம்மமாகிற ஸ்ரீமன் நாராயணங்கிறதான சொன்னாரே. அதுபோல இந்த லட்சணம் பரபிரம்மத்துக்கு உண்டாயித்து. அந்த லட்சணம் எம்பெருமானாருக்கு இப்ப ஸ்வரூப நிரூபகமான தர்மம் எதுங்கிறத நாம் அறிய வேணும்னு கேட்டா அதுக்கு ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் ஸ்ரீபட்டநாத பரகால முகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத் சச்சின்ன சரணம் யதிராஜமீடே அங்கிறதா நன்னா சொல்லி காட்டிவிட்டார். யதிராஜ விம்சத்திலே மணவாள மாமனிகள் சொன்னார். அப்போ என்னன்னா கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்த மத்யைவமே விஷது மானசராஜஹம்சா அங்கிறதான அந்த முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தில் குலசேகர பெருமாள் பாடினாரே. இப்போ அடியே இதெல்லாம் கூட இந்த பிரவாகம் எல்லாம் நமக்கு எங்கே உண்டாயித்து? கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தை மண்ணலேங்கிறதான இந்த ஸ்ரோதஸ்வினி அன்னும்படியான இந்த சுதா ரசங்களாகிற பிரவாகங்கள் எல்லாம் ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ வேதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்கள் அமைவைக்கவே அவர் ஏற்படுத்தவே அதில் நாம் எல்லாரும் கூட அதில் ஆழ்ந்து கிடந்து அடியை தொட்டு மேலே எழுந்து இதை பண்ணும்படியானதான மிதந்து வரும்படியானதான அந்த நைவாக்ரூர பிரமத ஜலதே பாரதர்ஷி பபூவ கண்ணனெம்பெருமானை சேவித்தான் அக்ரூரனானவன். அக்ரூரன் சேவித்த உடனே என்ன பண்ணா அக்ரூர மரியமசுதா சலிலே நிமக்னம் ஆனந்த சிந்து வினிமக்னம் அஹோ வியதானீங்கிறதான அழகான ஸ்லோகம் இருக்கு. அந்த யமுனாரிலே மாத்தியானிக்கம் பண்றதுக்கு குளிப்பதற்கு இப்படி அவங்க புனல் குளித்தான் அக்ரூரன். அக்ரூரன் குளித்த உடனே என்ன ஆயிட்டு அங்கே பரமபதநாதனாக ஆதிசேஷனாக
அந்த நம்பிமூத்த பிரான் என்ன கண்ணன் என்ன இவ ரெண்டு பேரும் கூட சேவை சாச்சுட்டா. என்ன இது கண்ணனுங்க நம்பிமூத்த பலராமனும் மேலே இல்லவோ இருக்கா, யமுனைக்கரை ஆத்துல இல்லவோ இருக்கா, நாம் இதில் மூழ்கினோமே, என்ன இது ஆச்சரியங்கிறதான மேலே எழுந்திருக்கா. மேலே கண்ணனும் அந்த பலராமனும் கூட ஆதிசேஷாவதாரத்திலும் பரவாசுதேவனாகவும் சேவை சாச்சுட்டான். கண்ணன் எம்பெருமான் அக்ரூரனுக்கு அக்ரூரம் அரியமசுதா சலிலே நிமக்னம் ஆனந்த சிந்து வினிமக்னம் அஹோவியதானீங்கிறதான் சொல்றது. இவன் யமுனை ஆத்துல மட்டும் மூழ்கினதில்ல, அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்யான்னும் படியானதான அந்த பிரம்மானந்தத்தில் மூழ்கி கிடப்பும்படியானதான அந்த ஆனந்தத்தை கண்ணன் எம்பெருமான் அக்ரூரனுக்கு எப்படி பிரசாதித்தானோ அதுபோல ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவேதிகி ரிதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்த சுதா அமிர்தம்ங்கிறதான அந்த புனலாகிறதான அந்த திவ்ய பிரபந்த தாரான்னும் படியானத்தை அமைத்து அதிலிருந்து அவர் திருப்தி பெறவே இல்லை. அதனை கேட்டவர்களும் கூட இந்த சுகபிரம்மநாதவன் அந்த பரீட்சித் ராஜாவுக்கு மகா பாகவத புராணத்தை சொல்லிண்டே வரான். அப்பொழுது என்ன சொல்றார் பரீட்சித் மகாராஜா சுகபிரம்மனிடத்தில் கேட்கிறார், நீ சொல்லவே தேவரீர் சொல்லவே இன்னும் பருக வேணும், இன்னும் காதால இதை பருக வேணும், இந்த கிருஷ்ணனுடைய அமிர்த ரசத்தை பருக வேணுங்கிறத என்னுடைய காதெல்லாம் கூட துடிச்சுட்டே இருக்கு, நமுச்சல் எடுத்தா போல இருக்குங்கிறதான கேட்டு இன்புத்தானே பரீட்சித் மகாராஜா. அதுபோல இந்த திவ்ய பிரபந்த சுதாரசம்படியான இந்த புனல்ல விழுந்துட்டு அக்ரூரம் அரியமசுதா சலிலே நிமக்னம் ஆனந்த சிந்து வினிமக்னம் அஹோவியதானிங்கிறதான அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேணும், மேலும் அனுபவிக்க வேணுங்கிறதான இவருடைய ஸ்ரீ மைத்ரேய பகவான் அவா உபாத்தியாயராக நடந்தவாயிருங்கிறதான ஆழ்வாருக்கு பகவான் அனுபவிக்க வேணுங்கிறதான அங்கிறதா அப்படின்னா உத்கண்டத்தை பெத்தல்லது தரிக்க ஒண்ணாதபடியான அவா உண்டாயித்தே. அதுபோல ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவேதிகி ரிதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி இவர்களுக்கு உலகத்தில் என்னென்னெல்லாம் மூலையிலும் இருக்கக்கூடிய என்ன கோணத்தில் இருக்கிறவர்களும் கூட இந்த திவ்ய பிரபந்த சுதாரசமாகிற புனல்லை மண்டி கிடந்து அந்த பிரம்மானந்த பவத்தை அனுபவிக்கும்படியானதான சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அது போராதுங்கிறதான கொண்டு இந்த ஸ்தோத்திர சுதாரசம்ங்கிறதான இந்த இன்னொரு புனலையும் கூட அமைத்து அதில் பண்ணினாரே. அதில் முதல் முன்னதாகவே அந்த முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தையும் நாம் அனுபவித்துட்டோம். கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்த மத்தியைவமே விஷது மானசராஜஹம்சஹா அங்கிறதான் சொல்றார் குலசேகர பெருமாள். கண்ணனே பகவானே கண்ணனே உன்னுடைய திருவடியாகிறதான அந்த தாமரை இருக்கே அதில் என்னுடைய மனசாகிறதான இந்த ராஜஹம்சமானது அந்த புனல்ல இப்படியே தவழ்ந்து மிதந்து வர வேண்டியது வந்துட்டு அந்த தாமரையில போய் அமர வேணும். எந்த தாமரை அமர்ந்து ஹம்சம் எல்லாமும் கூட செங்கமலன் ஆண்மலர் மேல் தேன்நுகரும் அன்னம் போல் அங்கிறதான சொல்றாரே பெரியாழ்வாரும் ஆழ்வார் திருமகளாரான ஆண்டாளும் கூட சொல்றாரே. அதுபோல இந்த ராஜஹம்சமானது எங்கே இருக்கும்னு கேட்ட பெண் நூத்திதழ் கொள்ளா அரவிந்தம்ங்கிறதான சதபத்திரம் சஹசிரபத்திரம்ங்கிறதான பெருசா இருக்கக்கூடிய இருந்தன் கமலத்து மலர்னுறாலே அதுல பெருசா இருக்கக்கூடியதான தாமரை மலர்ல இந்த ராஜஹம்சமானது போய் உட்கார்ந்து இருக்கும். அது எல்லாரும் பார்க்கிறா. எங்கே மானச சரோவரத்தில் பார்க்கலாம், பெரியதான பொய்கையிலெல்லாம் பார்க்கலாம். அதுபோல என்னுடைய மானசராஜஹம்சமானது கிருஷ்ணனே உன்னுடைய திருவடி தாமரையாகிறதான அந்த தாமரை மலர்லத்தான் உட்கார வேணும் அங்கிறதான கேட்டது. இது எல்லாத்தையும் நாம் முகுந்த மாலையில் அனுபவிச்சுட்டோம். அது எல்லாத்தையும் கூட அடியேன் நினைவுபடுத்தின்னு இருக்கேன். இப்பொழுது எம்பெருமானாருக்கு எதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு கேட்டா முதல் முன்னதாக ததேஷாபியுக்தா சத்தியஞானமனந்தம் பிரம்மான்னு சொல்லித்த அந்த எம்பெருமானா பரபிரம்மத்துக்கு சேதனா சேத்தன விலட்சணமாக இருக்கக்கூடியவன். பத்த சேத்தனர்களுக்கு காட்டிலும் விலட்சணனா இருக்கான், முக்த சேத்தனர்களுக்கு காட்டிலும் விலட்சணனா இருக்கான், நித்திய சூரியர்களுக்கு காட்டிலும் விலட்சணனா இருக்கான், பிராட்டி காட்டிலும் விலட்சணனா இருக்கான் பகவான் அங்கர்தான கொண்டு ததேஷாபியுக்தா சத்தியஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லும்படியான பரபிரம்மத்துக்கே உரித்தானதான லட்சண வாக்கியத்தை சொன்னா போல இந்த எதிராஜ விம்சதியில எம்பெருமானாருக்குள்ளாதான அந்த லட்சணத்தை எடுத்து
எடுத்து சொல்லின்றிருக்கார். ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம். நாம இந்த குலசேகர பெருமாள் கண்ணனம் பெருமானுடைய அந்த திருவடி தாமரையார்தான் அந்த தாமரையில குலசேகர பெருமாளுடைய மனசாகிர்தான் ஹம்சம் போய் அமரபானும்னு பிரார்த்தித்தாரே, அதுபோல எப்பொழுதும் கூட அனவரதமும் கூட எம்பெருமானார் எங்கே இருப்பர்னு கேட்ட ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம். இந்த பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியங்கிறதான பரமஹம்சரோ இல்லையோ எம்பெருமானார் அந்த ராஜஹம்சரா இருக்காரு, யதி சார்வபௌமரா இருக்காரு. அந்த பீட்டத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான் ஸ்ரீவதித்யாதி ஸ்ரீவே எதிகிற எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியவர் இந்த ஸ்தோத்திர சுதாரசமாகிறதான இந்த புனல்ல அதலை நாம் இப்பொழுது இந்த குரத்தாழ்வானுடைய சுந்தரபாகு ஸ்தவத்தில் 60வது ஸ்தோத்திரத்திலேருந்து 65வது ஸ்தோத்திரத்தை அடியேனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணணுங்கிறதான கட்டளை இட்டமையாலே அதனை இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணுவதற்கு இதை உபோத்காதமாக அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணின்றிருக்கேன். ஆமாம், இப்பொழுது அந்த எம்பெருமானாருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் அங்கிறதான ஓரோ லட்சணத்தையும் எடுத்து எடுத்து சொல்லின்றிருக்கார் அந்த எதிராஜ வம்சத்திலே. இந்த ஸ்லோகம் நமக்கு மனசுக்கு வரணும்னு கேட்டா இன்னொரு ஸ்லோகத்தை நாம் பார்க்க வேண்டியது. இந்த சக்கரவர்த்தி திருமகனை அவர் அது இருப்பது ஒரே சக்கரவர்த்தி திருமகன் தான், ராமன் தசரதாத்மஜம். அவனை கொண்டு எத்தனை விதமாக சொல்லலாம்னு கேட்டா சீதா விலோச்சன சிகாவள காளமேகம் ஹம்சம் பிரபஞ்சன தனூபவ மானசேபி ஸ்ரீலக்ஷ்மணாத்ம சரசீருஹ சித்திரபானும் லோகாபிராமம் இஹராம மகன் நமாமிங்கிறதான ஸ்லோகம் இருக்கு. லோகாபிராமனான ராமனை இப்பொழுது இவ்விடத்தில் அடியேன் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அந்த ராமனாருங்கிறதான சொல்லித்துன்னா எப்படி ஸ்வரூப நிரூபக தர்மங்களை எல்லாத்தையும் சொல்லணுமோ அதில் முன்னதாக 3 பாதங்களாலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கக்கூடியதான 3 லட்சணங்களை சொல்லி காட்டின்றிருக்கு இந்த ஸ்லோகத்தில். சீதா விலோச்சன சிகாவள காளமேகம் அங்கர்தான இந்த சீத பிராட்டி இருக்காளே அவளுடைய திருக்கண் மலர் இருக்க அது மயில், அந்த பேடமயிர் சாயில் பின்னமனாளாங்கிறாரு. அதுபோல கேக்கி ஸ்னிக்த கலத்விஷான்னு சொல்றாரு. அதுபோல இந்த மயூரம் மயில், அந்த மயிலுக்கு இந்த கார்முகில் வந்துடுத்துன்னா அதுக்கு ரொம்ப உற்சாகம் உண்டாகும். அப்போ தோகையெல்லாம் விரிச்சுண்டு அது நன்னா நர்த்தனம் எல்லாம் பண்ணும். அதுபோல இந்த சீதையுடைய கண்மலர் இருக்கோ இல்லையோ அதை நாம் மயிலாக கொள்ள வேண்டியது. இந்த மயில் நர்த்தனமாடணும்னா அதுக்கு ஒரு கார்முகில் வேணுமோ இல்லையோ, அந்த கார்முகிலாதது எதுன்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமகன் தான் கார்முகில். யாருக்கு? சீதையுடைய அந்த திருக்கண்மலர்களாகிறதான மயிலுக்கு அதுக்கு உற்சாகம் வந்து நர்த்தனம் எல்லாம் பண்ணணும்னா சீதா விலோச்சன சிகாவளம், சிகாவளம்னா மயிலுக்கு பேர், சிகாவள காளமேகம். இது ஒரு லட்சணமாய்த்தா. ஹம்சம் பிரபஞ்சன தனூபவ மானசேபி அங்கிறதான ஆஞ்சநேயர் சிறிய திருவடி இருக்காரே அவருடைய மனசு கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்த அத்யைவமே விசது மானசராஜஹம்சஹான்னு சொல்லித்த அதே போல இந்த சிறிய திருவடியுடையதான மனசாகிறதான அந்த அதில் இருக்கக்கூடியது ராஜஹம்சம் ஆறுன்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமகன் தான். ஹம்சம் பிரபஞ்சன தனூபவ மானசேபி, மானச சரோவரத்தில் ஹம்சங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த சக்கரவர்த்தி திருமகனார் ராஜஹம்சமானது சிறிய திருவடியாத ஆஞ்சநேயருடைய இந்த மனசாகிறதான பொய்கையில மானச சரோவரத்தில் ராமன் தான் ராஜஹம்சனா இருக்கான்னு சொல்றான். ஸ்ரீலக்ஷ்மணாத்ம சரசீருஹ சித்திரபானும், இந்த சிறிய இளைய பெருமாள் இருக்காரே லக்ஷ்மணர், அவருடைய மனசாகிறதான தாமரை அலர வேணும்னா சூரியோதயமாக வேண்டியது. அந்த சூரியனாருன்னு கேட்டா தசரதாத்மஜான ராமன் தான். அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதாங்கிறதான தன்னை பாஸ்கராக சொல்லின்றாரே அந்த பாஸ்கரானவர் அந்த ராமனாகிறதான திவாகரன்
முளைத்ததுன்னா லக்ஷ்மணனாகிறதான அந்த சிறிய இளைய பெருமாளுடைய மனசு இப்படியே விகசிதமாகுங்கிறது. அந்த 3 பேர் இடத்துல 3 தர்மங்களை கொடுத்தாரோ இல்லையோ, அந்த இடத்துல சீதாவிலோச்சன சிகாவள காளமேகம் கருமுகில் போல இருக்கான் சீதையுடைய திருக்கண் மலருக்கு. இந்த சிறிய திருவடியுடைய ஆஞ்சநேயருடைய அந்த மனசாகிறதான மானச பொய்கைக்கு ராஜஹம்சனா இருக்கான் ராமன் எம்பெருமான். அதே போல லக்ஷ்மணனுடைய அந்த தாமரை போல இருக்கக்கூடியதான அந்த மனசு விகசிதமாகணும்னா இவன் சூரியனை போல இருக்காங்கிறதான சொன்னாரே. அதுபோல 3 பேரிடத்திலையும் 3 தர்மங்களோட கூடியிருக்கும்படியானதான எம்பெருமானாரை எதிராஜ விம்சத்திலே எம்பெருமானாருடைய புனராவதாரமாகிறதான மணவாள மாமுனிகள் அனுபவித்து காட்டின்றிருக்கார். ஆக அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் போந்ததென் நெஞ்சென்னும் பொன்வண்டு உதடு போதில் ஒன்சீராம் தெளிதேனுண்டு அமர்ந்திட வேண்டி அங்கிறதான திருவரங்க பெருமா திருவரங்கத்தமுதனார் கேட்டாரே. அதுபோல திருவரங்கத்தமுதனாராகிற வண்டுக்கு என்ன தாமரை வேணும்னா எம்பெருமானாருடைய திருவடி தாமரையில போய் அங்கேத்தான் மதுவை பானம் பண்ணணுங்கிறதான வேண்டின்றிருக்கார் திருவரங்கத்தமுதார். ஆனா அந்த எம்பெருமானார் எப்படி இருப்பாரான்னு கேட்டா, ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் அந்த நம்மாழ்வாருடைய அந்த திருவடி தாமரையாளத்துல அதுக்குள்ளே குடைந்து வண்டுண்ணும் அதுக்குள்ள புகுந்து தேனை பருகின்றே இருப்பராம் எம்பெருமானார். ஸ்ரீபட்டநாத பரகால முகாப்ஜ மித்ரம்ங்கிறதான எம்பெருமானார் உற்சவம் ஆச்சுன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லாருக்கும் கூட ஓஹோ எம்பெருமானாருக்கு இப்படி உற்சவமாமேங்கிறதான கொண்டு அவர்கள் எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷத்தாலே அவர்கள் எல்லாரும் கூட துள்ளி எழுந்தாடுவார்கள் அங்கிறதான சொல்ல. ஸ்ரீபட்டநாத பரகால முக அப்ஜம் அவருடைய முகமாகிறதான திருமுகமாகிறதான தாமரைக்கு மித்ரம்னு சொன்னா இவர் சூரியனை போல இருப்பர் அங்கிறதான சொன்னார். ஸ்ரீவத் இதெல்லாத்துக்காட்டிலும் கூட தலை சிறந்ததான அது அசாதாரணமான லட்சணம் எதுன்னு கேட்டா, ஸ்ரீவத் சச்சின்ன சரணம் எதிராஜமீடே அங்கிறதான இந்த எதிராஜரை நாம் எல்லாரும் புகழ்வோமாக. அவருக்குண்டான அவர் ஆறுன்னு கேட்டா இந்த லட்சணத்துக்காட்டிலும் தலை சிறந்ததான லட்சணமாவது ஸ்ரீவத் சச்சின்ன சரணம். கூரத்தாழ்வான் இவர் ஆசிரயித்தாரோ இல்லையோ எம்பெருமானாருக்கு அசாதாரணமானதான ஒரு சிறப்பு ஒரு பொலிவும் உண்டாயித்துங்கிறதான சொல்றார். அதைத்தான் நாம் கொள்ள வேண்டியது. ஆக மொழிய கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழிய கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் தான் எம்பெருமானாருக்கு பழிய கடத்தும் இராமானுஷன் புகழ் உண்டாயித்துங்கிறத ஸ்ரீவத்ஸ சின்ன சரணம் எதிராஜமீடேங்கிறதான சொல்றார். குரும் பிரகாசையே தீமானுங்கிறதான சொல்றதே அந்த குருவை தன்னுடைய ஆச்சாரியனை நன்ன விளக்கி காட்ட வேண்டும்படியானது தன்மை யாருக்குண்டு கேட்டா அந்த அசாதாரணமான பிரதிபையானது கூரத்தாழ்வான் ஒருவரைத்தான் போய் சேருகிறது. அப்பேற்பட்டதான கூரத்தாழ்வான் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயः த்ரயீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாங்கிறதா. அந்த த்ரயின ரிக்யஜுசாமங்களுக்கு த்ரயிங்கிறதான சொல்றது, சதுர்வேதத்தையும் சொல்றது. அந்த உபனிஷத்தினுடைய சாரங்கள் எல்லாத்தையும் கூட எடுத்து தொகுத்து உரைக்க வல்லம்படியானதான தன்மை கூரத்தாழ்வானுக்குத்தான் அசாதாரணமான வைபவத்தோட கூடியிருக்கு. அவர் இந்த பஞ்சஸ்தவமாகிறதான இந்த ஸ்தவங்களை கொண்டு உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான வேதாந்தங்கள் எல்லாத்திலையும் கூட உள்ள நிகூடமாக பதிந்து கிடக்கக்கூடியதான அசாதாரணமான அந்த தத்துவங்களை எல்லாத்தையும் கூட எடுத்து எடுத்து காட்டியுள்ளார் இந்த பஞ்சஸ்தவத்தில். அந்த பஞ்சஸ்தவத்தில் இப்பொழுது சுந்தரபாகுஸ்தவங்கிறதை நாம் அனுபவித்து வருகிறோம். அதனை கொண்டு 60 ஸ்லோகங்களும் கூட ஏற்கனவே பல வித்வான்கள் எல்லாரும் கூட விஞ்ஞாபனம் பண்ணி உள்ளார். இப்பொழுது அந்த சுந்தரபாகுஸ்தவத்தில் 61வது பாசுரத்தில் ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகத்தை ஒருவாறு அனுபவிப்போமாக. பங்குனி திருநன்னாளில் எம்பெருமானார்
திருவரங்கம் பெரிய கோயிலில் வந்து பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு பங்குன்யுத்தர திருநன்னாளில் அழிமணவாளிடத்திலும் பெரிய பெருமாளிடத்திலும் தீர்க்கமாக சரணாகதி பண்ணார். எப்படி நம்மாழ்வாராகிறவர் உலகமுண்ட பெருவாயான்னும்படியானதான அந்த திருவாய்மொழி தசகத்தில் வந்து ஆலகில்லே நிறுவமின் அலர்மேல் மங்கி உருமார்ப்பா என்னும்படியான பாசுரத்தில் வந்து உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அங்கிறதான பாசுரத்தை கொண்டு அங்கே தீர்க்கமான சரணாகதி பண்ணாரோ. இன்னும் 2-3 இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில். ஏழை ஏதலங்கிறதான ரங்கநாதன் இடத்துல அந்த அதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில்லார் தம்மானேங்கிறதான அந்த திருமங்கையாழ்வார் விஸ்தாரமாக கொண்டு எல்லா அர்த்தவாதங்களை எல்லாத்தையும் கொண்டு புராணத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் தொகுத்து ஏழை ஏதன்ல அவர் பண்ணிவிட்டார். எம்பெருமானார் எங்கே எப்போ பண்ணார்னு கேட்டா இந்த சரணாகதி கத்தியமாகிறதான பிருது கத்தியத்தில் பங்குன்யுத்தர திருநன்னாளில் அவ்விடத்துல அந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் தான் அவர் பிரபத்தி சரணாகதி பண்ணார். அதைத்தான் எடுத்து சொல்கிறார் மணவாள மாமுனிகள் தம்முடைய எதிராஜ விம்சத்தில் எடுத்துச் சொல்றார். காலத்ரயேபி கரணத்ரே நிர்மித அதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்ச त्वयैव கமலாரமணே அர்த்திதாயத் க்ஷேமஸ்ஸயேவ ஹி யதீந்திர பவச்ச்ருதானாம். இதை மறக்கவே கூடாது. எதிராஜ விம்சத்தில யதீஸ்வர புனராவதாரான மணவாள மாமுனிகள் தாம் எடுத்துச் சொல்ற துவயமனன ததர்த்த தியான சம்புல்ல பக்திரம்ங்கிறதான மந்திரரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரா இருப்பர் மணவாள மாமுனிகள். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் பண்ணும்படியானதான பிரபத்தி அது பிரயோஜனம் இல்லைன்னு விட்டார் மணவாள மாமுனிகள். அப்போ எதுதான் பிரபத்தின்னு நம் போல்வார் எல்லாரும் கூட பிரபன்னாகிரேசரான எம்பெருமானாரிடத்துல அந்த பரம்பரையில வந்து அந்த பிரபத்தியை கனிஷ்டராக நாம் இருப்போமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கூட அவர்கள் மனசுல எதத்தை கொண்டிருக்க வேணுங்கிறதை நம்மை சிக்ஷிக்கிறார் யதீஸ்வர புனராவதாரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இதே காரியத்தை ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்களும் 41வது பீட்டத்தில் எதிராஜ மட்டத்தில் விளங்குகிறபடியான இந்த சுவாமியானவர் யதீஸ்வரர் என்ன, யதீஸ்வர புனராவதாரான மணவாள மாமுனிகள் என்ன, அவர்கள் எல்லாரும் எப்படி பிரபத்தி சாஸ்திரத்தை நிர்வாகம் பண்ணி ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் சாஹிலோக ஹிதைஷணின்னு பண்ணு பாடினோமே அது பாடிண்டே இருக்கோமே தினமும் கூட. அதையே தான் தொடர்ந்து வந்து ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ சுவாமி அவர்களும் பண்ணின்றிருக்கார். அவருடைய திருவடிவாரத்துக்கு பல்லாண்டு பாடுவோமாக. மணவாள மாமுனிகள் என்ன சாதிக்கிறார்னு கேட்ட எதிராஜ விம்சத்திலே நாமெல்லாம் எப்படி இருக்கோங்கிறத சொல்றார். நிந்திதாச்சார கரணம்ங்கிறாரு. அதுபோல காலத்திலேபி கரணத்திலே நிர்மித மனோவாக்காயை அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்திய கரணங்கிறதான அந்த சூர்ணையில சொன்னா போல முக்காலத்திலையும் கூட முக்கரணங்களையும் கொண்டு எத்தனை விதமான அபச்சாரங்கள் உண்டோ அத்தனை விதமான பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரங்களையே பண்ணிட்டு இருக்கோம் நாம் அத்தனை பேரும். மணவாள மாமுனிகள் ஒரு நாளும் பண்ணல, எம்பெருமானார் ஒரு நாளும் பண்ணல. நம்போல்வார் எப்படிதான் என்னத்தை பிரார்த்திக்க வேணுங்கிறதையும் கூட இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே இருக்கக்கூடியதான நம்போல்வரை சிக்ஷிப்பதற்கு நீங்கள் இப்படி அனுசந்தானம் பண்ணுங்கோ. ஒன்னுன்னா வளவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருமளைங்கிறதான இந்த எதிராஜ விம்சத்தி ஸ்லோகத்தையாவது அர்த்த பரியந்தம் போகவே வேண்டாம், அதனுடைய சப்தத்தையாவது அனுசந்தானம் பண்ணுங்கோங்கிறதான சொல்லி காட்டின்றிருக்கார் மணவாள மாமுனிகளவர். காலத்திலேபி கரணத்திலே நிர்மித அதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்ச துவயைவ நாம் போல்வார் எல்லாரும் கூட பண்ணதான் அந்த அனந்தமான அபச்சாரங்களுக்கு எங்கத்தான் முடிவே இல்லையே. நாம் எல்லாரும் கூட உஜ்ஜீவனம் அடையும்படியாததான வழி எதுன்னு கேட்டா பகவான் நாம் இந்த அபச்சாரத்தை எல்லாம் பொறுத்தேன் அங்கிறதான் அவன் திருவுள்ளத்தை கொண்டு திருவாய் மலர்ந்த அருளினால் அல்லது மாமேவையே பிரபத்யம் தே மாயாமே தான் தரந்தித்தே அங்கிறதான மாயான்னும் படியானதான இந்த பிரகிருதியாகிறதான பவக்கடல் பவ சமுத்திரத்திலிருந்து நாம் உத்தீர்ணதாக ஆக வேணும்னா பகவானோட இடத்துல நாம் பிரபத்தி பண்ணணும். பகவான் அந்த பிரபத்தியை வியாஜமாக கொண்டு நம்மை ரட்சித்தேன்
பண்ணிட்டேன் மாசுச்சகான்னு சொன்னால் அல்லது நமக்கு உஜ்ஜீவனமே கிடையாது. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கார் மணவாள மாமுனிகள். காலத்திரேபி கரணத்திரே நிர்மித அதிபாபக்ரியஸ்ய சரணம் கிரக ரக்ஷித்ரோஹோ. அதுக்கு எந்த இடத்துல புகழுதுன்னு கேட்டா பகவத் க்ஷமா ஏவ. பண்ணிடப்போ பகவான் பொறுத்தேன்னு சொல்லணும். நீ பிரபத்தி பண்ணிவிட்டா போருமே, அவன் பொறுத்துடுவதேன்னு கேட்டா அப்படி எளிதல்ல. நெடுநாள் அந்நியபரையாய் போன பாரியையானவள் பண்ணும்படியான ஸ்தானத்தில் நாம் பிரபத்தி பண்ணிட்டு இருக்கிறது மனசுக்கு வந்ததா? ஆக பிரபத்தியும் காரியகரமா இல்லையே, அது எப்படித்தான் ஆக வருது? அப்போ நமக்கு உஜ்ஜீவன மார்க்கம் என்னன்னு கேட்டா சாச்ச துவைவ கமலா ரமணே அர்த்திதா யத்து. தேவரீர் யதிராஜ சார்வபௌமரே, நீர் அன்னைக்கு பங்குன்யுத்தர் திருநன்னாளில் வந்து நம்ம எல்லாருக்கும் கூட உம்முடைய சம்பந்திகள் எல்லாருக்கும் கூட சேர்ந்து வைத்து அவர் பண்ணினதான அந்த பிரபத்தி தான் நமக்கு காரியகரமாகுமே ஒழிய நாம் பண்ணும்படியான பிரபத்தி காரியகரம் அல்ல. ஆனபடியாலே ஆச்சாரியாபிமானத்திலே தான் நாம் எல்லாரும் ஒதுங்கி இருக்க வேண்டியது அங்கத்தை கொண்டு அதை சொல்றார். சாச்ச त्वयैव कमलारमणे अर्थितायत् क्षेम सयेव हि यतीन्द्र भवच्छ्रुते यतीन्द्र यति सार्वभौमरे भवच्छ्रुतानाம் உம்முடைய திருவடிவாரத்தை அடைந்தவர் அனைவருக்கும் கூட தேவரீர் பண்ணியதான பிரபத்தியாகிறதான அதுதான் நம்மை உஜ்ஜீவனமாக்குமே ஒழிய நாம் பண்ணித்தான் பண்ணணும். ஆச்சாரிய முகத்தாலே கொண்டு பஞ்சசம்ஸ்கார பூர்வகமாக ரகசியத்ரயமாக உபதேசத்தை பெற்று இப்போ யதிராஜஜீயர் சுவாமி அத்தனை பேருக்கும் கூட பிரசாதிக்கிறாரே. யதிராஜஜீயர் சுவாமியே ஆசிரியங்கோள் நடிகைன்னு சொல்லல, அவளுடைய குலக்கிரமாகதமாக வந்ததான அந்த ஆச்சாரிய திருவடியை சம்பந்தத்தை பெற்று பஞ்சசம்ஸ்கார பூர்வகமாக ரகசியத்ரயத்தையும் கொண்டு அதிகரித்து அந்த பிரபத்தியில் நாம் எல்லாரும் இறங்க வேண்டியது. இதுதான் உஜ்ஜீவனத்துக்கு வழி அங்கர்தான் சொல்லி சாச்சத்வயைவ கமலாரமணே அர்த்திதாயத்து க்ஷேமஸ்ஸயேவஹி யதீந்திர பவச்ருதானாம்ங்கிறதான அழகான யதிராஜ விம்சதி ஸ்லோகத்தை மறக்காம நாம் அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அப்போ அந்த பிரபத்தியை பண்ணினாரே, அந்த பிரபத்திலே ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் சொல்றார், அந்த பகவானுக்கு இருக்கக்கூடியான பரவியூக விபவ அர்ச்ச அந்தர்யாமி எல்லாத்திலையும் இங்கே அழிமணவாளராகிற அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானார் பிரபத்தியை பண்ணினார். திருவேங்கடமுடியான அர்ச்சாவதாரத்தில் ஆழ்வார் நம்மாழ்வார் பிரபத்தி பண்ணினார். இன்னும் வானமாமலை இன்னும் 2-3 திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் வாய்விட்டு நேராக சப்தத்தா அங்கே பிரபத்தி பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கநாதன் இடத்துல வெகுவாக இந்த திருவேங்கடமுடியான இடத்துலையும் கூட பெரிய திருமொழியிலே அவர் வந்திருக்கார். அதலால் நாயேன் வந்தடைந்தேன்கிறதான எல்லாத்தையும் சொல்லி திருவேங்கடமுடியானத்திலையும் பரகாலர் பண்ணியிருக்கார். ஆனால் 7 ஏதன்ல விசேஷமாக பண்ணி உள்ளார். ஆக இப்படிப்பட்டதான அர்ச்சாவதாரத்தில் அழகிமணவாளன் இடத்துல தான் எம்பெருமானார் பண்ணார். இருந்தாலும் கூட ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அந்த பிருதுகத்தியத்தில் பாஷ்யத்தில் என்ன சொல்றார்னு கேட்டா 5 விதமாக இருக்கிற ரூபத்தை கொண்டான பகவான் பரவியூகமே விபவ அர்ச்ச அந்தர்யாமி. இது எல்லாத்திலையும் கூட நாம் இந்த பிரபத்தியை அனுசந்தானம் பண்ண வேண்டியதுங்கிறதான அந்த பாஷ்யத்தில் எடுத்துக்காட்டி உள்ளார் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர். இதன் அடியேன் ஏன் விஞ்ஞாபனம் இப்பொழுது பண்ணிட்டு இருக்கேன், அதற்கு இத்தனை தூரம் சொல்லுவானே சங்கதி என்னங்கிறதான நீங்கள் எல்லாரும் கூட என்ன சங்கத்தின்னு கேட்டா, இந்த பஞ்சஸ்தபத்தில் எல்லாத்திலையும் கூட இந்த பரவியூக விபவ அர்ச்ச அந்தர்யாமியை தான் எடுத்து காட்டின்றிருக்கார் கூறத்தாழ்வான். அந்த எதுக்தே ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாங்கிறதான இந்த திரையில சொன்ன தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுங்கிறதான உபனிஷத் சித்தாந்தத்தில் எல்லாத்திலும் உள்ள அடங்கி இருக்கக்கூடியதான பெரிய கடலிலே ஆழ்ந்து கிடக்கின்றிருக்கக்கூடியதான மிதந்து இருக்கக்கூடியதான அந்த பேனம்னு சொல்றாளே நுரை, அது போல கடாது. அதுல ஆழ்ந்து இருக்கக்கூடியதான மௌக்திகம் என்ன, பிரபாளம் என்ன, இப்பேற்பட்டதான ரத்னம் போல இருக்கிறதான இந்த உபனிஷத் பாராசரிய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியத்தில் இருக்கக்கூடியான ரத்னம் எதுன்னு கேட்ட தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுங்கிறதான அந்த
பிரபத்தி சாஸ்திரம் தான் அந்த சமுத்திர உபனிஷத் சித்தாந்தத்தில் சாரமாக இருக்கக்கூடியது. அந்த அந்த பிரபத்தி சாஸ்திரத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் கூட இந்த பிரபத்தியை அந்த பிருதுகத்தியத்தில் எப்படி பரவியூக விபவ அர்ச்ச அந்தர்யாமிங்கிறதான 5 ஸ்வரூபத்திலையும் பண்ணணுங்கிறதான ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் காட்டினாரோ அது எல்லாத்தையும் கூட குரத்தாழ்வான் இந்த பஞ்சஸ்தவத்தில் எடுத்து காட்டின்றிருக்கார். இதுதான் நாம் மனசுல கொள்ள வேண்டியது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தன்னடையே இருக்கு, வியாக்கியானத்தில் இருக்கு. ஓரோ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை விஞ்ஞாபனம் பண்ணலாம். அடியேனும் கூட யதாசக்தி யதாமதி விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். இந்த பஞ்சஸ்தவத்தினுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத நான் முதல்ல அறிய வேணுமோ இல்லையோ, அதனை இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பஞ்சஸ்தவத்திலே வைகுண்டநாத விஷயமாக வைகுண்டஸ்தவத்தில் 101 ஸ்லோகங்களால் ஏற்கனவே நாம் எல்லாரும் அனுபவிச்சுட்டோம். இந்த ஸ்தோத்திர சுதா ரசத்தில் ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீவேதிகி ரித்திராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஏற்படுத்தின இந்த காலக்ஷேபங்களில் ஏற்கனவே இந்த வைகுண்டஸ்தவத்தை அனுபவித்தாயித்து. அந்த வைகுண்டஸ்தவத்தில் 101 ஸ்லோகங்கள் இருக்கே, அதில் பரவியூகங்கள் 2ஐயும் சேர்த்து அனுபவித்தா காட்டினார் கூறத்தாழ்வார். ஆக இந்த பஞ்சஸ்தவத்திலே பரவியூகாதிகான் பத்யுங்கிறதான மணவாள மாமுனிகள் ततश्च पश्चिमे यामे यामिन्या समुपस्थिते प्रबुद्ध शरणंगत्वा परां गुरुपरंपरां ध्यात्वा रहस्य त्रितयं तत्व यातात्म्य दर्पणं परव्यूहादिकान् पत्युः प्रकारान् प्रणिधाय च अंगरदान पूर्व दिनचर्यையில எறும்பியப்பா மணவாள மாமுனிகள் அவருடைய தினச்சரியா எப்படி இருக்குங்கிறதை சொல்றார். ததश्च पश्चिमे यामे यामिन्या समुपस्थिते, இன்னும் பொழுது விடியல, இன்னும் இரவோட கலந்திருக்க கூடியான உஷக்காலத்துக்கும் முன்ன இருக்கக்கூடியது திரியாமா க்ஷணதா க்ஷபாங்கிறதான ராத்திரிக்கு திரியாமாங்கிறதான பேர் 3 யாமங்களோட கூடி இருக்கும் ராத்திரியானது. ததश्च பश्चिमे யாமே யாமின்யா சமுபஸ்திதேங்கிறதா அந்த 3 யாமத்தோட கூடி இருக்க இரவினுடைய கடைசி பகுதியான யாமத்தில் இன்னும் இரவோட கலந்திருக்க வேண்டியது உஷக்காலம் இல்லை, அதற்கு இருக்கக்கூடியதான பிராமி முகூர்த்தம் இல்ல, அதுக்கும் முன்னதாக வெடியற்காலம் 3லேருந்து 4 மணி. இந்த அனுஷ்டானத்தை எங்க பார்க்கலாம்? மணவாள மாமுனியுடைய அனுஷ்டானத்தை கேட்டா துரிய சந்தை என்னும்படியானதான அந்த யோகம் என்னும்படியான ரகசியத்தை ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீவேதிகி ரித்திராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியர்கள் பஞ்சகால பிரகாசிகா என்னும்படியானதான அந்த ஆகம சாஸ்திரத்தில் சொல்லி இருந்து இந்த யதிகளுக்கு எல்லாருக்கும் கூட அவசியம் நடக்க வேண்டியதான இந்த துரிய சந்தையில் இப்பொழுதும் கூட இந்த ஸ்ரீமட்டத்தில் ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ சுவாமியுடைய அனுஷ்டானத்தில் நாம் ரகசியமாக ஏகாந்தத்தில் இருக்கிறவா அனுபவிக்கலாம். அடியேன் அனுபவித்ததை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். மணவாள மாமுனியுடைய தினச்சரியையில் எறும்பியப்பா சொல்லிட்டு இருக்கார். ததश्च பश्चिमे யாமே யாமின்யாசம் உபஸ்தித, இன்னும் இரவோட கலந்திருக்கு. அப்பொழுதே பிரபுத்தா சரணங்கத்வா பராங் குரு பரம்பரை அத்தனையும் அனுசந்தானம் பண்ணணும். அசாபசாவுங்கிறதான்னு சொல்லி ஓரோ ஆச்சாரியரிடத்திலும் பிரபத்தி பண்ண வேண்டியது. அப்புறம் பரவியூகாதிகான் பத்யுஹு பிரகாரான் பிரணிதாயச்ச அங்கிறதான பகவானுடைய அந்த பரவியூக விபவ அர்ச்ச அந்தர்யாமியரிடத்துல அத்தனை பேரிடத்திலும் பிரபத்தியை பண்ண வேண்டியது. இதைத்தான் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அந்த பிருதுகத்தியத்தில் எம்பெருமானார் அழகிய மணவாளனாகிறதான அர்ச்சாவதாரத்தில் விசேஷமாக பண்ணினாலும் கூட இந்த பிரபத்தியை 5 ஸ்வரூபத்திலையும் நாம் பண்ண வேண்டியது. இதுதான் சாஸ்திரார்த்தமாக இருக்கு. இந்த சாஸ்திரார்த்தத்தை நன்கு அறிந்தவரான மொழியக்கடக்கும் பெரும் புகழான கூறத்தாழ்வான் இந்த பஞ்சஸ்தவத்தில் எடுத்து காட்டின்றிருக்கார். இதுதான் இந்த பஞ்சஸ்தவத்தினுடைய அமைப்பு, அதனுடைய வடிவு எப்படி இருக்கு, உருவம் எப்படி இருக்கு அங்கிறதான அந்த தஸ்யைச்சையேவ ஷாரீர் அந்த தஸ்ய புருஷவிததாம் புருஷ அன்வயம் புருஷவிதா அங்கிறதான சொல்றதே இந்த தைத்திரியோபனிஷத்தில் ஆனந்தவல்லியில சொல்றதே அதை உருவமாக நாம் சிந்திக்கணும்னு கேட்டா இந்த பஞ்சஸ்தவத்திலே அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா இப்படி 5 ஸ்வரூபத்திலையும் கூட நாம் சிந்தனை பண்ணுங்கிற சாஸ்திரார்த்தத்தை கொண்டு பரவியூகங்கள் 2ஐயும் கூட இந்த வைகுண்டஸ்தவத்தில் எடுத்து சொல்லிவிட்டார். அப்புறம் அதிமானுஷஸ்தவத்தில் ராமகிருஷ்ண
ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்ன, அத்தனை அவதாரங்கள் இருக்கக்கூடியதான். விபவாவதாரத்துக்காகவே 61 ஸ்லோகங்கள் யதுமானுஷஸ்தவத்திலேயே இயற்றினார் கூரத்தாழ்வானார். இப்பொழுது அர்ச்சாவதாரத்தில் சுந்தரபாகுஸ்தவம் என்ன, வரதராஜஸ்தவம் என்ன. சுந்தரபாகுஸ்தவத்தில் 232 ஸ்லோகங்களோட கூடியிருக்கு. அகாதமான சமுத்திரம் போல இருக்கு. அதை சொல்லி பேருக்கு தலை கட்ட முடியாதபடியானதான அர்த்தங்களோட கூடியிருக்கு இந்த சுந்தரபாகுஸ்தவமானது. அடுத்து வரதராஜஸ்தவம் 102 ஸ்லோகங்களோட கூடியிருக்கு. அதுவும் கூட இந்த ஸ்தோத்திர சுதா ரசத்தில் அந்த புனல்ல அடுத்தடுத்து வரக்கூடியதான என்னென்னெல்லாம் கூட வரக்கூடியதுங்கிறதை இப்பொழுது அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன். கடைசிதான ஸ்ரீஸ்தவத்தில் 11 ஸ்லோகங்களால கூடியிருக்கிற இந்த பஞ்சஸ்தவத்தில் 3வது ஸ்தவமாக இருக்கக்கூடியதான சுந்தரபாகுஸ்தவத்தில் 61வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகத்தை யதாசக்தி யதாமதி விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன் அடியேன். ஆழ்வார் எப்படி பண்ணார், எப்படி அனுபவித்தார், எம்பெருமானார் எப்படி அனுபவித்தார், அதனை ஒட்டியே தான் இவர் பேசித்தே பேசும் ஐக்ககண்டர் என்னும்படியானதான கூரத்தாழ்வானும் கூட ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீப ஸ்வாசித்ஸ யாமுனமுனே சச்ச நாதவம்சிய பராங்குஷமுனே சச்சசோபி தேவ்யா தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா அங்கிறதான சொல்லி அந்த ஸ்லோகத்தில் காட்டினாரே வரதராஜஸ்தவத்தில். அதுபோல ஆழ்வார் என்ன கிரமத்தில் அனுபவித்தாரோ அதே கிரமத்தில் தான் ஆளவந்தார் அனுபவித்தார். ஆளவந்தார் என்ன நாதமுனிகளும் அனுபவித்தார். நாதமுனிகள் அனுபவித்த கிரமத்தில் ஆளவந்தார் அனுபவித்தார். ஆளவந்தார் அனுபவித்த கிரமத்தில் எம்பெருமானாரும் கூடத்தான் அனுபவிக்கிறார். அதே கிரமத்தில் கூரத்தாழ்வானும் கூட இந்த பஞ்சஸ்தவத்தில் எடுத்து காட்டின்றிருக்கார். இந்த சரணாகதி கத்தியத்திலையும் கூட ஓரோ சூர்ணிகையிலையும் பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை எடுத்து காட்டினார். அதான பிற்பாடு அதனுடைய ஷாட்குண்யத்தை எடுத்து காட்டுறதுக்கு முன்னே அவருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்து ஒரு சூர்ணையில் எடுத்து சொன்னார். இதெல்லாம் அந்த சரணாகதிகத்தில் பார்க்க வேண்டியது. அடுத்து அந்த திவ்யமாக திருமேனியை சொன்ன பிற்பாடு ஷாட்குண்யங்களை ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் ஆகிறதான ஷாட்குண்யத்தில் தான் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் கூட அந்த பிராட்டியை சொல்லி திவ்ய ஆயுதங்களை எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூர்ணையில் எப்படி அனுபவித்தாரோ சரணாகதி கத்தியத்தில் அதே போலத்தான் இந்த சுந்தரபாகுஸ்தவத்திலையும் கூட இருக்கிற அமைப்பு அதுவாக இருக்கிறது. ஆழ்வார் 11 கூட ஆத்மஸ்தானியராக இருக்கக்கூடியதான நம்மாழ்வாரானவர் எப்படி அநேகம் தடவை நாயிகாவஸ்தை பகவானுடைய விஸ்லேஷத்தை அடைந்து அந்த நாயிகாவஸ்தையிலே தாய்ப்பாசுரம், தலைமகள் பாசுரம், தோழிப்பாசுரம் இதெல்லாத்தையும் தாமான நிலையை இழந்து தன்னிலைமை அற்று பெண்ணிலைமை ஊற்றுங்கிறாரே திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே பக்தி ஸ்ருங்காரபாவாத் பரிணமதி முனேகங்கிறதான அந்த வேதாந்தாச்சாரியர் சொன்னா போல அந்த விஸ்லேஷத்தை அசகமானர் பொறுக்காமையில் ஆற்றாமையாலே எப்படி நாயிகா பாவத்தை அடைந்து பேசினாரோ அதுபோல இங்க நாயிகா பாவம்னு கொள்ளக்கூடாது. கூரத்தாழ்வானுக்கு இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுது அவருக்கு தான நிலைமை எப்படி இருக்கு அங்கிறத நாம் கிஞ்சித்து அனுபவிக்க வேண்டியது. எம்பெருமானார் இந்த கிருமிகண்ட சோழனுடைய அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் பொறுக்க முடியாமல் மேல் நாட்டுக்கு எழுந்தருளினாரே திருநாராயணபுரம் முதலானத்துக்கு 12 வருஷங்களுக்கும் அதிகமாக இந்த கர்நாடகத்திலேயே இருந்துண்டு அப்புறம் கிருமிகண்ட சோழன் மாண்ட பிற்பாடு அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னும் படியான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு திரும்பவும் கூட சென்று அவ்விடத்திலே திருநாட்டுக்கு எழுந்தருளினாரோ இல்லையோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த எம்பெருமானாருடைய விஸ்லேஷத்தை பொறுக்காதபடிக்கு சில பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கூட திருநாராயணபுரத்துக்கு வந்திருக்கா. அவள்லாம் திரும்பவும் போய் இதெல்லாம் ஈடு 36,000 திரிஸ்ரோஷ்டகாங்கிறதான புதிர் போட்டா போல ஸ்லோகத்தை கூரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு விஞ்ஞாபனம் பண்ணவே அதனை கொண்டு இப்படி செல்வப்பிள்ளை என்ன திருநாரணர் என்ன அவருடைய திருவடிவாரத்திலே திரு நாச்சியாரோட எழுந்தருள் இருக்கக்கூடியதான
காரியா வசுந்தரா தேவி தத்பாத தலவாசினிங்கிறதான சௌனகர் சொல்லியிருக்கும்படியான லட்சணத்தோட கூடி இருக்கக்கூடியதான அந்த திருமேனியை வர்ணித்து எம்பெருமானார் திரும்பவும் கூட ஸ்ரீமுகத்தை சாதிக்கவே இப்பேற்பட்ட செல்வப்பிள்ளை என்ன திருநாரணனுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கும்படியானதான ராமானுஜரோடு நமக்கு திரும்பவும் கலவி உண்டாக வேணும் அங்கிறதான முதல் முன்னதாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ரிதோகம் ஸ்ரீ ராமாபரஜ முனீந்திர லப்தபோதா அங்கிறதான ஸ்ரீமத்தான நாராயணனுடைய ஸ்ரீமத்தான பதாரவிந்தம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பதாரவிந்தம்ங்கிறதான மூக்ஷுப்படியில பிள்ளலோகாச்சாரியர் பிரித்து காட்டினாரே அது மட்டுமல்ல, ஸ்ரீமானாயிர நாராயணனுடைய பாதாரவிந்தம் இது ஒரு நிர்வாகம். நாராயணுடைய பாதாரவிந்தமே ஸ்ரீமத்தாக இருக்குங்கிறதான பாதாரவிந்தத்துக்கு விசேஷணமாக ஸ்ரீமத் சப்தத்தை சொல்லி இரண்டாவது நிர்வாகத்தையும் எடுத்து காட்டினாரே அதனையே பிரதிபாதனம் பண்ணிட்டு இருக்கிறா போல திருவடி நாச்சியாரோட கூடி இருக்கிற திருநாராயணன் என்ன செல்வப்பிள்ளை என்ன இவர்களோட கூடி இருக்கார் திருநாராயணபுரத்தில் அங்கே சேவிக்கும்படியானதான அந்த எம்பெருமானாருக்கு உண்டானதான பாக்கியம் நமக்கு கிட்டவில்லையே. அந்த எம்பெருமானார் எப்பொழுது திரும்பவும் கூட கலவி சுகம் நமக்கு வருகிறதுங்கிறதான இந்த சுந்தரபாவுஸ்தவத்தில் உபக்கிரம உபசம்ஹாரங்கள் இரண்டையும் நாம் பார்க்க வேண்டியது. ஒரு கிரந்தத்தினுடைய நோக்கு என்ன, தத்பரம் எதை கொண்டு சொல்லின்றிருக்கு அந்த கிரந்தமானது, ஒரு நூல் இருக்கு, அந்த நூலில் சொல்லும்படியானதான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசோ அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்ச லிங்கன் தாத்பரிய நிர்ணயே அங்கிறதான மீமாம்சா சாஸ்திரத்தில் குமாரல பட்டர் எடுத்துக்காட்டார். இதுதான் அடையாளம். இந்த தாத்பரியம் ஒரு கிரந்தத்தினுடைய ஒரு நூல் ஒரு பிரபந்தத்தினுடைய உள்நோ இப்போ திருவாய்மொழி துவயத்தை எடுத்து காட்டக்கூடியதான பிரபந்தங்கிறதான சொல்லிவிட்டார் நம்பிள்ள. ஸ்ரீராமாயணம் பிரபத்தி சாஸ்திரத்தை எடுத்து காட்டுறதுங்கிறதான பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் சொல்றாளே அதை எதை கொண்டு நாம் பார்க்கணும்னா உபக்கிரமோபசம்ஹாரங்களை பார்க்கணும். இது இரண்டும் தான் பார்க்க வேண்டியது. எதனை கொண்டு ஆரம்பமாகிறது, எதனை கொண்டு அது முடிவடைகிறது, நிறைவு பெறுகிறது அங்கிறத பார்த்து இதுதான் தாத்பரியத்தை அறிவதற்கு இதுதான் முக்கியமான அடையாளம் சொல்லிருக்கு. அதுபோல பஞ்சஸ்தவத்தில் எதுதான் அடையாளம்னு கேட்டா முதல்லையும் கடைசியிலையும் கூட இருக்கிற ஸ்லோகத்தை பார்க்கணும். முதல் ஸ்லோகமானது ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ரிதோகம் ஸ்ரீ ராமாவரஜ முனீந்திர லப்தபோதா நிர்பீகஸ்ததைஹ சுந்தரோருபாகம் ஸ்தோஷ்யேத சரண விலோகனாபிலாஷி அங்கிறதான அந்த எம்பெருமானாருடைய திருவடியை நாம் திரும்பவும் கிட்ட வேணும் அங்கிறதான ஆசையோட சுந்தரபாகுவை நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேங்கிறதான் சொன்னார். இறுதியிலையும் கூட உபசம்ஹாரத்திலையும் கூட விஜாபனாம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஸ்வ கருணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேஷ சோகம் ராமானுஜாரிய வசக பரிவர்த்திஷீய அங்கிறதான ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் எம்பெருமானவருடைய கலந்து அழகிய மணவாளன் என்ன ரங்கநாதனுடைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே அதுபோல அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாங்கிறதான எம்பெருமானாரும் கூட திரும்பவும் நாமும் கூட அவரோட கலந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் அந்த திருநன்னாள் என்னைக்கு உண்டாகுமோ அதை நீர்தான் தேவரீர்தான் சுந்தரபாகுவே நீர்தான் அழகரும் திருமாலிருஞ்சோலை அழகரே நீர்தான் தலை கட்ட வேண்டியதுங்கிறத பிரார்த்திக்கும்படியானதான இருக்கு இந்த சுந்தரபாகு ஸ்தவமானது. இதுல எம்பெருமானார் எப்படி எல்லாத்தையும் அனுபவித்தாரோ அந்த பிருத்துகத்தியத்தில் அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் உயர்வர உயர்நலத்தில் பகவத் ஸ்வரூபத்தை சொல்லி அப்புறம் பிரபத்தியை சொல்லி அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்த கிரமத்திலேயே இந்த பிருத்துகத்திய இந்த சரணா இந்த கத்தியத்திரயத்தில் சொன்ன கிரமத்திலேயே இந்த ஸ்லோகம் எல்லாம் அமைந்திருக்கு அங்கிறத கொண்டு இதுல பகவானை மட்டும் அனுபவிக்கிறது மட்டுத்தில் ஒன்றும் பெருமை இல்லை. அந்த திவ்ய தேசத்தை எல்லாத்தையும் கூட நாம் அனுபவிக்க வேண்டியது ஒன்று விடாதபடிக்கு
அங்க இருக்கிற சோலைகள் என்ன, அங்க இருக்கிற ஆறு என்ன, அங்க இருக்கிற முகங்கள் என்ன, எல்லாத்தையும் நாரங்களாவனங்கிறதான முமுட்சுப்படியில சொல்லி பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை கொண்டு அத்தனையும் பெருசா அந்த பட்டியல் எல்லாம் கொடுத்திருக்காரு முமுட்சுப்படியில பிள்ளலோகாச்சாரியர். அந்த நார சப்தத்தில் அத்தனையும் அடங்கி இருக்கிறா போல பிரதி ஒன்னையும் கூட நாம் அனுபவிக்க வேண்டியது. இது நாம் விஸ்தாரமாக எங்க காணலாம்னு கேட்டா அடுத்து வரப்போறது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவம். பூர்வ சதகம் என்ன, உத்தர சதகம் என்ன, இதில் ஆழ்வான் திருமகராராகிற பராசரபட்டர் அனுபவித்து காட்டார். ஆழ்வான் என்ன கிரமத்தில் அனுபவித்தாரோ அதே கிரமத்தில் பராசரபட்டரும் கூட அவ்விடத்தில் அனுபவிக்க காட்டியுள்ளார். அது பிற்பட்டு நாம் அனுபவிக்க போகிறோம். அங்கேயும் நாராயண பதார்த்தத்தை சொல்லி அந்த ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்னும்படியான துவயார்த்தத்தையே விசதீகாரம் பண்ணும்படியானதான பூர்வ சதகம் என்ன, உத்தர சதகம் என்ன ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் இருக்கிறது. அதுக்கு பீஜஸ்தானியமா இருக்கு. இந்த அந்த எப்படி ஆலமரத்துக்கு சுங்கம் படியானதான் சிறு சின்ன ஸ்தானத்தில் இருக்கோ, சதேவ சௌமிய இதமக்ராசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்மான்னும் படியான சாந்தோக்யோபனிஷத்துல அந்த ஆலத்தினுடைய விரையை கொண்டா ஸ்வேதகேதுவுக்கு சொல்றார், உத்தாலகர் சொல்றார். அதனை பிந்தி தானாங்கிறதான இருக்கு. தானான்னா அந்த ஆலத்தினுடைய மொட்டு, அந்த காயில இருக்கக்கூடியதான் கடுகு போல வெள்ளை வெளேர்ன்னு இருக்குமே, கசகசா போல இருக்குமே, அந்த சின்னதான தானா. அதனை பிந்தி அங்கிறதான உடைத்து பாருங்கிறார். அதை இடிச்சு பார்க்கிறான், ஒண்ணுமே தெரியலேங்கிறான். அதுக்குள்ள ஆலமரம் அடங்கி இருக்குங்கிறதான அந்த சத்வித்யை சாந்தோக்கியத்தில் சொன்னா போல இந்த பஞ்சஸ்தவமாகிறது பூர்வாச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் அடங்கி இருக்கு. பிற்பட்டு வரக்கூடியதான ஆச்சாரியர்கள் எல்லாரும் கூட அவர் அனுகிரகித்ததான ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் கூட பீஜஸ்தானத்தில் இருக்குங்கிறத நாம் பார்க்க வேண்டியது. அதுல பகவானுடைய எல்லாத்தையும் ஸ்வரூபம் என்ன, குண குண விக்கிரகம் என்ன, குண விபூதி எல்லாத்தையும் பண்ணிட்டு 60வது ஸ்லோகத்தில் கேசாதி பாத வர்ணனம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சுந்தரபாகுஸ்தவத்தில். ஏற்கனவே பல வித்வான்கள் எல்லாரும் கூட இந்த எனக்கு பூர்வபாவியாக எனக்கு அடியேனுக்கு வகுக்கப்பட்டதான ஸ்லோகங்களுடைய பூர்வபாவியான விஷயங்கள் எல்லாத்தையும் சாதித்துள்ளார். அதனை அடியேன் விஞ்ஞாபனம் பண்றது புனருக்தியாகும். இருந்தாலும் கூட இந்த ஸ்லோகத்துக்கு கேசாதிபாத வர்ணனம் அங்கிறதான அந்த ஸ்லோகத்தில் பண்ணும்படியானதான 38 ஸ்லோகங்கள் அனுபவிச்சுட்டு 39வது ஸ்லோகத்திலிருந்து கேசாதிபாத வர்ணனம் பண்றார். அடியனுக்கு கிட்டினதான சௌபாகியம் இந்த 61வது ஸ்லோகத்திலிருந்து வருது. எம்பெருமானுடைய அதுதான் இந்த 5 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடியதான சிறப்பு. ஸ்தோத்திர ரத்னத்தில் ஏற்கனவே இதை அனுபவிச்சுட்டோம். அந்த ஸ்தோத்திரத்தை நாம் இவ்விடத்தில் திரும்பவும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. யன்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்ஸுச்ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யங்கிற ஸ்தோத்திர ரத்னத்தில் பகவானை எல்லவோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், பரமபதநாதனை எல்லவோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், அளவந்தார்னு கேட்டால் ஆமாம் பகவானையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் கூட இந்த ஸ்லோகத்தில் அவனுடைய திருவடியைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணேங்கிறதான சொல்லிட்டு இருக்கார். ஏன்னு கேட்டா மாதவன் பொற்பாதிகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியேங்கிறதான பகவானுடைய திருவடி ஆழ்வாராகிறபடியால் ஆழ்வாருக்கே தனிதாக மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். அதை சொல்லிட்டு இருக்கார். என் மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்ஸுச்சபாதி அஸ்மின், அடியனுடைய என் சென்னியின் மேல் பொறித்தாய்ங்கிறாரு பெரியாழ்வார் திருமொழியில. அது போல அந்த ஆளவந்தாருக்கு இந்த நம்மாழ்வாருடைய திருவடி எப்பொழுதும் தலைமையில சிரசாதாரியமா இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கார். ஆனா இது பகவானை பத்தி ஸ்தோத்திரமா இருந்தாலும் கூட என் மூர்த்திமே ஸ்ருதி சிரசு, என்னுடைய தலையில மட்டுமல்ல, அங்க ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேங்கிறாரு எம்பெருமானார். அதுபோல உபனிஷத்தினுடைய தலைமையிலையும் கூட இதே திருவடித்தான் இருக்கு. உபனிஷத்து எல்லாமும் கூட பிரதிபாத்திய தெய்வம் எது என்கிறத சொல்லி புருஷ சூக்தத்தில் சொல்லப்படும்படியான புருஷ சப்த வாச்சன்
யாருன்னு கேட்டா பரமபதவாதனாகிற பரவியூக விபவ அர்ச்சாந்தர்யாமியில இருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஏககண்டமாக அவன் தான் பரதத்துவங்கிறதான சொல்லின் இருக்கு. உபனிஷத்தெல்லாம் சொல்லின் இருக்கா ஸ்தோத்திர ரத்னத்திலே. என்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்ஸு ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி. தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எது வேணும்னாலும் கூட சதுர்விதா பஜந்தேமாங்கிறதான சொல்லி அத்தனை பொருள்களையும் கூட அளிக்கக்கூடியது பகவானுடைய திருவடித்தாமரைத்தான் அங்கிறதான சொன்னாரே. அதனையே பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் கூட வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் சரணாகதியில அவரை எடுத்து காட்டுக்கார். மன்மூர்த்தி காளியபணே விகடாட்டவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌதே ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்யேங்கிறதான இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவித்தாத்தான் இந்த 61வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகத்திலே வனாத்ரி சுந்தரபாகுடைய திருவடித்தாமரை கூறத்தாழ்வான் வர்ணிக்கிறாரே. அதனுடைய சாரம் என்று எழுந்து கட்ட இத்தனை ஸ்தோத்திரங்களை எல்லாரையும் முற்பட்டவர் எல்லாம் அனுபவித்ததென்ன, பிற்பட்டவர்கள் எல்லாம் அனுபவித்ததென்ன, அத்தனையும் கூட நாம் பார்க்க வேண்டியது. எப்படி என்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்ஸு ச பாதிங்கிறதான ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதித்தாரோ, வெங்கடேச சரணாகதியிலையும் கூட அந்த வேதாந்தாச்சாரியராகிறதான பிரதிவாதி பயங்கர அண்ணா ஒன்னான வேதாந்தாச்சாரியருடைய பிரசிஷ்யர் இவர். குமார வேதாந்தாச்சாரியருடைய சிஷ்யரானவர் மணவாளமாவுடைய திருவடித்தாமரை அடைந்தவரான சுத்த வேதாந்த தேசிகருடைய சுத்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினவரான பிரதிவாதி பயங்கர அண்ணா அவர் சாதிச்சென்றிருக்கார். மன்மூர்த்திகா அவருடைய திருமுடியிலையும் கூட திருவேங்கடமுடியானுடைய திருவடிகள் ரெண்டும் பிரகாசமானமாக இருக்கின்றார். மன்மூர்த்தி காளியப்பனே யார் இடத்துல இருக்கு? இந்த பிரதிவாதி பயங்கர அண்ணாவுடைய திருமுடியில இருக்கு. காளியப்பனே விகடாட்டவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகரே சிரசி ஸ்ருதினா ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சொன்னாரு. அந்த அர்த்தத்தையே எடுத்து சொல்றார். சித்தேப்ய அனன்ய மனசாம் சமமாஹிதௌதே அனன்ய மனஸ்கரளாக சிந்தனம் பண்ணும்படியானதான நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருடைய அந்த ஹிருதயத்திலையும் கூட குடிகொண்டிருக்கும்படியானதான ஸ்ரீ வெங்கடேச சரணத்தை நாம் சரணம் அடைகிறேன் அங்கிறாரே. அப்பேற்பட்டதான பிரஜையினுடைய திருஷ்டியானது என்கிற மாதுஸ்தனாவிவச சிஷோர் அமிர்தாயமானோங்கிறதான முளைக்காம்பலையே எப்பவும் நோக்கம் இருக்கிறா போலே பகவானுடைய திருவடிகளிலேயே விஷ்ணோப்பதே பரவே மத்வ உற்சாக என்னும்படியானதான அந்த பகவானுடைய திருவடித்தாமரையிலேயே நமக்கு நோக்கம் உண்டாயிருக்கணுமே. அப்பேற்பட்டதான திருவடியை ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய என்னும்படியானதான அந்த 2 தாமரை போன்ற இருக்கக்கூடியதான அந்த திருவடிகளை இப்பொழுது இவர் இங்கே வர்ணிக்குகிறார். 61வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகத்தில் வர்ணிக்குகிறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் எல்லாத்திலையும் கூட தலைச்சிறந்ததான இந்த சங்கதி இந்த 61வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கு. அடியேனுக்கு கிட்டினதான இந்த ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ எதிகிரி திராஜ நாராயண ராமானுஜர் சுவாமி அவர்களுக்கு அடியேனிடத்தில் ஒரு பக்ஷபாதம் இருக்கு. அது என்னமோ தெரியாது. பூர்வாசிரமத்திலேருந்து அடியேன் இடத்துல சகா தாசசகா என்னும்படியானதான ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதிங்கிறதான அடியேனை சக்கியமாக கொண்டுட்டார். இப்பொழுதும் கூட அடியேனை அந்தரங்க கைங்கரியத்தில் நியமனம் பண்ணிவிட்டார். அடியேனும் அதுக்கு இசைந்து அவரோடையே சேர்ந்துவிட்டேன். ஒரு நீராக இருப்போம். அவருடைய அனுகிரகத்தாலே தான் அடியேனுக்கு இது கிட்டித்தோ அங்கிறதான ஓர் அனுபவம் உண்டாயித்த. அதனை தேவரீரிடத்தில் அடியேனும் பகிர்ந்துண்டு விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கேன். அடியேனு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரேங்கிறாரு. ஏன்னு கேட்ட இந்த 61வது ஸ்லோகத்தில் இந்த 65வது ஸ்லோகமே அடியேனுக்கு ஏன் வாய்க்க வேண்டியது? பகவானுடைய திருவடித்தாமரையே வர்ணிக்கும்படியான ஸ்லோகமே வாய்க்க வேண்டியது என்ன? அதுதான் ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீஜியருடைய அனுகிரக ஸ்வங்கத்தை அடியேனுக்கு உண்டான அனுபவத்தை இப்பொழுது அடியேன் தேவரீரத்தில் வினிமயம் பண்ணிண்டேனே. அல்லது இன்னொன்னு அதில் அதிகம் இல்லை, ஒரு ரசானுபவத்துக்காக சொன்ன வார்த்தையத்தான். அதோமுகன் பதாரவிந்தயோ உதஞ்சிதோத்தாத்த மிருணாள சந்நிபே விலங்கிய ஜங்கே கொனு ரம்மதோ திருஷோ வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்யமே அங்கிறதான சொல்லி ஜங்கேன்னும்படியான கணைக்காலை வர்ணிச்சுருக்கார் இந்த ஸ்லோகத்தில். பெரியாழ்வார்
மதுரை மண்டலத்தில் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணாங்கிறதான அந்த சுந்தரத்தோளுடையான், அவரும் கூட சுந்தரத்தோள், இந்த வனாத்ரி அழகரும் கூட, கூடல் மதுரையில் இருக்கக்கூடியதான கள்ளழகரும் கூட அவரும் தான் அழகராக இருக்கார். அவரிடத்துல மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணாங்கிற 2 பேரையும் சேர்த்து பல்லாண்டு பாடிவிட்டார். பல்லாண்டில் அப்புறம் பெரியாழ்வார் திருமொழியில் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ண சரித்த தியானலீன சித்தாய சர்வதா ஸ்ரக்வஸ்ய ரங்கநாதாய விஷ்ணு சித்தாய மங்களங்கிறத கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பெரியாழ்வார் திருமொழியை விசேஷமாக அனுபவித்தார். அதில் பகவானுடைய அந்த திருவவதாரத்தை கொண்டு அந்த வண்ணமாடங்கள் அனுபவிச்சுட்டு 2வது பாஷை சீதக்கடல் உள்ள முதன்ன தேவகி கோதைக்குழலாங்கிறதான் யசோதை அந்த கேசாதி பார்ணவர்ணத்தை வர்ணிக்கும்படியானதில் பனைத்தோளிளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடைந்த பிள்ளை கணைக்காலில் வெள்ளி தளிநின்னலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே அங்கிறதான அந்த பாசத்தில் அந்த கணைக்காலை வர்ணிக்கிறாரு. அதுதான் ஜங்கா ஜங்கா என்னும்படியான முழங்கால் கணைக்காலை வர்ணிச்சுருக்கார் இந்த பாசுரத்தில். அந்த பாசுரத்தில் என்ன கேட்டால் அது ஜங்கான்னா அதை அதோமுகன் யஸ்த பதாரவிந்தயோஹோ உதஞ்சித உதாத்த மிருணாள சந்நிபே விலங்கிய ஜங்கே கொனு ரம்மதோ திருஷௌ வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்யமே. கேசாதிபாத வர்ணனம் பண்ணுங்கிறதான சங்கல்பம் கொடுத்து பகவான் என்னமோ இந்த ஆசையை கொடுத்துட்டான். அந்த கணைக்காலை விட்டுட்டு மேலே போறதே இல்லையே என்னுடைய கண்ணானது அங்கிறதான சொல்லிட்டு இருக்கார். ஜங்கே விலங்கிய இந்த கணைக்கால் 2ஐயும் அதை தாண்டிண்டு கொனு ரம்மதோ ரம்மதா ரம்மு கதௌ கச்சதி என்னும்படியான தாத்துல இந்த கூரத்தாழ்வானுடைய பிரயோகம் வியாக்கரணத்தில் அசாதிருஷமான பாண்டித்யம். சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் இவருடைய பதப்பிரயோகங்கள் எல்லாத்தையும் வியாக்கரண விசேஷத்தை விட்டு நாம் அனுபவிக்க வேண்டியது. இப்பொழுது கேவலமாகிறதான அர்த்தத்தை மட்டும்தான் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கேன். ரஹி கத்தியர்த்தா என்னும்படியான விசேஷமான தாத்துவை கொண்டு ரஹி என்னும்படியான தாத்து கமனத்தில் அர்த்தத்தில் இருக்கு. கொனு ரம்மதோ திருஷவ் என்னுடைய கண்ணு 2ம் கூட எங்கைத்தான் செல்லுகிறது என்கிறதான அர்த்தத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கார். அது தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலவந்த தாழ் கண்டார் தாளே கண்டாருங்கிறதான கமநாட்டாழ்வான் சொன்னாரே, அதுபோல இந்த கணைக்காலை விட்டு மேலே போறதே இல்லைங்கிறதான சொல்றார். இந்த இடத்துல நாம் 2 ஸ்லோகங்களை நம் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணணுங்கிறதான் அவா அடியேனுக்கு உண்டாயித்து. அஸ்மச்சிரார்ஜித பயானக பாப சங்க ஜங்கால கரண கோஷண காஹளீதே ஸ்ரீ வெங்கடேஷ கனகாம்பர பாசுராபே ஜங்கேஸ்மராமி கருணாமிருத பாஜனந்தேங்கிறதான ஒரு திவ்யமான அழகான ஸ்லோகம் இருக்கு. இந்த தெற்கு திருமலை என்ன வடக்கு திருமலை என்ன, தெற்கு திருமலையில் இருக்கக்கூடிய அழகருடைய இந்த ஜங்கையை இந்த இடத்துல இவர் இந்த ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்றார் கூரத்தாழ்வான். தெற்கு திருமலையில் இருக்கக்கூடியதான திருவேங்கடமுடியான ஜங்கையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. 2ஐயும் சேர்த்து தாம நாம் அனுபவிக்க வேண்டியது. விலங்கிய ஜங்கே கொனு ரம்மதோ திருஷவுங்கிறதான்னு சொன்னாரே, அந்த ஜங்கைக்கு என்னதான் ஏத்தம்னு கேட்டா அஸ்மத் சிரார்ஜித பயானக பாபசங்க ஜங்காலதாகரண கோஷண காஹளீதே. இந்த ஜங்கை இருக்கே எப்படி இருக்குன்னா கீழே சின்னதா இருக்கு, மேலே போக போக கொஞ்சம் பெருசா இருக்கு. அது எப்படி இருந்தா காஹளம்னும்படியான இந்த ஊதுராளோ இல்லையோ அது போல இருக்குன்னு சொல்றார். அது என்ன இந்த அந்த காஹளி என்னும்படியான அந்த வாத்தியத்தில் பூம் பூம்னு சொல்றாள் வருது. அதுல என்ன சப்தத்தில் என்ன அர்த்தம் வருதுன்னா நாம் அநேக ஜன்மாக்களை சேர்த்து வச்சதான பாபங்கள் எல்லாமும் கூட இந்த பகவானுடைய கணைக்கால சேவிச்சுட்டோம்னா ஜங்காலதா அது கிடு கிடு கிடுன்னு ஓடிண்டே வெரட்டி போட்டினா போல ஓடி போயிடும் அங்கிறதான சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அஸ்மத் சிரார்ஜித பயானக பாபசங்க ஜங்காலதா அதை வெரட்டி ஓட்டுவதற்காக இருக்கக்கூடியதான காஹளி போல இருக்கு இந்த ஜங்கையானது அங்கிறதான அழகான ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. குமார சம்பவத்தில் இந்த தருணி பிருதக் அவயவ வர்ணனம் பண்ணணுங்கிறதான அந்த காவிய பிரபஞ்சத்தில் சொல்றா போல காளிதாசன் சொல்லியிருக்கான். அந்த பார்வதியுடைய கணைக்கால நன்னா வர்ணனம் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல.
விருத்தானுபூர்வே ச நச்சாதி தீர்க்கே ஜங்கே சுபே சிருஷ்டவதஸ்ததீயே சேஷாங்க நிர்மாண விதௌ விதாது லாவண்ய உத்பாத இவாச யத்னஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை மட்டும் இவ்விடத்தில் நாம் அனுசந்தானம் பண்ணணும். கூறத்தாழ்வான் இந்த காவிய பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் அதிகரித்தவர், அத்தனை ரசானுபவமும் கூட அவர் பண்ணின அப்பேற்பட்டதான வித்வானானவர். அதெல்லாத்தையும் கொண்டு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அதனை நன்னாக அத்தனையும் கூட அவர்கள் அந்நிய தேவதா பரமாகவும் அந்நிய நாயகா பரமாகவும் அனுபவித்ததை எல்லாத்தையும் கூட பகவத் பரமாக அனுபவித்துள்ளார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் கூட. குமார சம்பவத்தில் அந்த காளிதாசன் என்ன சொல்றான்னு கேட்டா, விருத்தானுபூர்வேச்ச நச்சாதி தீர்க்கே, அந்த பார்வதியுடைய கணைக்கால வர்ணிக்கிறான். அது இப்படியே இப்படி டேப்பரா இருக்குங்கிறாளோ அது போல விருத்த அனுபூர்வமா இருக்கு, அது கோணாமானா கிடையாது, அதுபோல அழகாக இருக்கு. விருத்தானுபூர்வேச்ச அதி ஹஸ்வம், சின்னதாகவும் இல்லை ரொம்ப நீளமும் இல்லை. நச்சாதி தீர்க்கே ஜங்கே சுபே சிருஷ்டவதா. எப்படி ஒருத்தன் தெளிய பண்ணிட்டு இருக்கான், தெளிய பண்ணணும்னா நிறைய பேர் வந்துட்டா. இங்கே சுவாமி இங்கே நித்தியமாக ததியாராதனை ஏற்படுத்தியிருக்கார். அடியேனும் கூட மகாநச கைங்கரியத்தில் அடியேனும் கூட அடியேனுக்கு நியமித்த பாக்கியம் உண்டாயிருக்கு. எத்தனை பேர் வராங்கிறதே தெரியல. உடனே பங்கியெல்லாம் விஸ்தாரமாக போச்சு. உடனே போய் என்ன பண்ணணும், பிரசாதம் இன்னும் ஒன்றை பண்ண வேண்டி வந்துடுத்து. ஆனால் இங்கே ஒன்றுக்கும் கூட சுபிக்ஷமாக இருக்கு. உக்ராணத்தில் போச்சுன்னா தானியங்கள் எல்லாம் நிறைய குறைவர இருக்கு. எத்தனை வேணும்னாலும் பண்ணிவிடலாம். ஆனால் சில ஃபங்க்ஷன்களில் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நிறைய பேர் வந்துவிட்டா, எதிர்பாராதபடிக்கு வந்துவிட்டா. அப்போ இந்த அரிசியே தீர்ந்து போச்சு, பிரசாதம் வெடிக்கிறதுக்கு அரிசியே தீர்ந்து போச்சுன்னா கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வரணுமோ இல்லையோ, அந்த நிலை வந்து விடுறது சில இடங்கள்லாம் அனுபவத்தில் இருக்கு. அதுபோல இந்த பார்வதியுடைய கணைக்கால இவளை நிர்மாணம் பண்ணுறதுக்கு லாவண்யம் என்ன, சௌந்தர்யம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த பிரசாதம் பண்றதுக்கு அரிசி வேணும். இந்த பார்வதியை பண்றதுக்கு லாவண்யம் வேண்டி இருக்கு. இந்த கணக்கு அவன் பிரம்மாவானவன் எப்படி குயவனானவன் மண் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுண்டு செட்டிப்பானை எல்லாத்தையும் பண்றானோ இல்லையோ, சதைவ சௌமிய இதமக்ராசீதுங்கிறத மிருத்திகேத்தியேவ சத்தியம்ங்கிறத அதை சொல்றாரு. அதுபோல இந்த குயவனானவன் கும்பகாரனானவன் மண் எல்லாத்தையும் வச்சுண்டு பண்ணணும். இந்த பிரம்மாவானவன் சதுர்முக பிரம்மாவானவன் பார்வதியை நிர்மாணம் பண்றதுக்கு லாவண்யத்தை வச்சுட்டு இருந்தான். இருக்கிற லாவண்யம் எல்லாம் கணைக்காலிலேயே தீர்ந்து போச்சு. அந்த திரும்ப பார்வதியை நிர்மாணம் பண்றதை விட்டுட்டான். லாவண்யத்தை பண்றத அவன் எங்கேன்னு போன, எப்படி பிரசாதம் பண்றதுக்கு அரிசிக்கு கடைக்கு போக வேண்டி வந்ததோ அது போல ஆயிடுத்துன்னு சொல்றான் இந்த குமார சம்பவத்தில் காளிதாசனுடையது. அதை அப்படி இந்த ஜங்கன்னும் படியானத்தில் இருக்கக்கூடிய அழகு சொல்லி தீராதபடியா இருக்கு. அதை சொல்லிட்டு இருக்கார். அதோ முகன்யஸ்த பதாரவிந்தையோ உதஞ்சிதோதாத்த மிருணாள சந்நிபே அங்கிறதான இந்த மிருணாளம் போல தாமரை நாளம் போல இருக்குன்னு சொல்றார். இந்த தாமரை நாளம் போல இருக்குங்கிறத நாம் எவ்விடத்தில் பார்க்கலாம்னு கேட்டா, நஞ்சியருடைய ஈடு 36,000 படியிலே அந்த திருவாய்மொழி 10 முனியே நான் முகனேங்க இடத்துல 9வது பாசத்தில் நம்பிள்ள சாதித்ததான அந்த பகவானுடைய கேசாதிபாத வர்ணனத்தை எல்லாத்தையும் கூட அந்த சூர்ணிகையில சொல்லி காட்டி உள்ளார். அந்த இடத்துல சொல்லி காட்டுறார். தாமரை நாளம் போல கண்டகிதங்களான கணைக்காலி அழகும் அங்கிறதான நம்பிள்ளுடைய அந்த திருவாக்கை நாம் கவனிக்க வேண்டியது. பகவானுடைய அந்த பரவாசுதேவனுடைய அந்த கணைக்காலை இப்படி நாம் இப்படி திருவடி வாரத்தில் சொன்னோம். உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்த கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷியாமிங்கிறதான வைகுண்ட கத்தியத்தில் சொல்றாரு. பகவானுடைய திருவடி தாமரை நாம் பிரவேசித்த பொழுது அவருடைய கணைக்காலை இப்படி தொட்டு பார்த்ததுன்னு கேட்டா, தாமரை நாளம் போல கண்டகிதங்களான கணைக்காலின் அழகுங்கிறதான நஞ்சியருடைய திருவாக்கை நாம் அனுபவிக்க வேண்டியது. ஈடு 36,000 படியில பகவானுடைய இந்த கணைக்கால்கள் எல்லாமும் கூட தாமரை நாளத்தில் சின்ன சின்னதான முள்ளு கிடையாது, அது தொட்ட
தொட்டதுன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும். ஆனா அது தொட்டு பார்த்து அனுபவித்தா தாமரை நாளம் போல இருக்குங்கிறத சொல்றார். உதஞ்சித உதாத்த மிருணாள சந்நிபே மிருணாள தந்து சந்தான சம்ஸ்தான தவளத்விஷாங்கிறதான மணவாளமாவுடைய திருப்பூணல் யஜ்ஞோபவீதம் இருக்கே, அந்த தாமரை நாளத்தை இப்படி கிள்ளி பார்த்தோம்னா அதுல ஒரு நூல் இழ வருது, அதை கொண்டு அதை முறுக்கினாலோங்கிற போல வெள்ளை வெளேர்னு இருக்குன்னு அவ்விடத்துல சொல்றார். அந்த இடத்துல மிருணாள தந்துன்னு மிருணாளங்கிறதான சொல் இருக்கு. அந்த சொல்லுக்கு இங்கே நாம் பார்க்க வேண்டியது மிருணாள கண்டகித நாளம் போல இருக்கக்கூடியதான கணைக்கால இருக்கு. இப்பேற்பட்டதான அழகான கணைக்காலை விட்டு மண்ணொன்னுக்கும் என்னுடையது செல்றதில்லை அங்கிறதான சொல்றார். சுசுந்தர அடுத்து சுசுந்தரஸ்யாஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அதோன்யதாதே விப்ரியாத் கதன்னு ததாசனன்னாம சஹஸ்ரபத்ரம். இப்போ பகவானுடைய திருமேனிகள் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறோம், இங்கே சேவிக்கிறோம். அந்த சேவிக்கிறதுல பகவானுடைய திருவடி இருக்கு. அந்த திருவடி எங்கே இருக்கும்? பிரதி ஒரு அர்ச்சா விக்கிரகத்திலையும் பார்க்கணும், உற்சவ விக்கிரகத்திலும் பார்க்கலாம். அது பாதார அந்த பத்ம பீடத்து மேலே தான் திருவடி இருக்கு. அந்த திருவடியை சுமக்கணும்னா நம்முடைய போல இந்த அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான்கிறதான பிராட்டி சொன்னாரு. சக்கரவர்த்தி திருமகனானவன் அவர் அங்கிறதான காடில் போகும்போது அவருடைய அந்த சுகுமாரமான திருவடிகளுக்கு இந்த பரல் போன்னதான இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் குத்துடுறதோ இல்லையோ, அந்த முள்ளெல்லாத்தையும் நான் முன்ன நடந்துட்டு அதை என் காலில் ஏற்றுக்கிறேன், என்னுடைய திருவடியில் ஏற்றுக்கிறேன். தேவரி இருக்கு, அந்த முள்ளெல்லாம் இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேங்கிறதான் சொல்றான். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான்கிறதான் பிராட்டியுடைய திருவடியே ரொம்ப சுகுமாரமா இருக்கு. அதை விட சுகுமாரமா இருக்கா பகவானுடைய திருவடி. சீதா பிராட்டி அவ்விடத்துல சொல்றா, தேவரி இருக்கு, நானாவது இவளே பொறுத்துக்க முடியறதில்லை. இருந்தாலும் கூட பாதாரம் துதமேவ பங்கஜரஜ சேட்டீபிருஷாலோகிதை அங்கம்லானி ரதாம்ப சாகசவிதோ லீலாரவிந்த கிரகாங்கிறதான ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டியது. அந்த இடத்துல என்ன சொல்றார்? ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்து அவளுடைய சகிகள் எல்லாரும் கேட்கிறா, என்னடி புக்ககத்துக்கு போயிருக்கே, உன்னுடைய ஆம்டியானவன் உன்னை நன்னா பார்த்துட்டு இருக்கணுமே, அப்பேற்பட்டதான ஆம்டியான் ஆப்டிருக்கானே உனக்கு, உன்னுடைய கணவன் என்ன, மணாளன் என்ன, உன்னுடைய சௌபாகியம் என்ன, அப்படி இருக்கேன்னு கேட்டா அவன் உன்னை தாமரை மலர்ல வச்சு பார்த்துட்டு இருக்கானே, அந்த உன்னை கீழே தரையில கால் பாவாதபடிக்கு பார்த்துட்டு இருக்கானே சொன்னா, பாதாரும் துதமேவ பங்கஜரஜா, அவன் எனக்கு நிக்கிறதுக்கு ஒரு தாமரையை கொடுத்துட்டான், அந்த தாமரையில இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா என்னுடைய இந்த திருவடி தாமரை விட சுகுமாரமா இருக்கு. பிராட்டி சொல்ற வார்த்தை பாத அருந்துதமே மர்மஸ்பிருக்கா இருக்கு. அருந்துதம் மர்மஸ்பிருக்கு அங்கிறதான உயிர்நிலையை கொல்லும்படியானதானதா இருக்கு. அது இந்த திருவடியில எப்படி எது கஷ்டம்னு கேட்டா, தாமரையில் இருக்கக்கூடியதான அந்த பராகம்னு சொல்றாளே அந்த தூள் எல்லாம் இருக்கே, அது தூள் பிராட்டியுடைய திருவடியை அப்படியே போட்டு அறுக்கிறதா. அந்த கிரகச்சம்னு சொல்லும்படியான வாழ் கொண்டு அறுத்தா போல இருக்கு, அறுத்தா போல இருக்கிற பாத அருந்துதமேவ பங்கஜரஜா அங்கிறார் பிராட்டி. அந்த பிராட்டியானவள் அக்ரதஸ்தே கமிஷ்யாமிங்கிறதான சொல்லும்படியானதான அந்த பகவானுடைய பாதாரவிந்தங்களுடைய சௌகுமாரியத்தை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அந்த பாசுரத்தில் இந்த தாமரையானது இந்த பத்மபீடத்தில் இருக்கக்கூடியதான தாமரை இந்த திருவடியை ஏற்கணும்னா, அதை சுமக்கணும்னா இந்த தாமரை தான் வேண்டியதுங்கிறதான தான் பத்ம பீடத்தில் எல்லாத்திலையும் ஒரு பத்மத்தை அமைத்துள்ளார். இது நாம் விக்கிரகத்திலையும் கூட சேவிக்கலாம். சுசுந்தரஸ்யாஸ்ய பதாரவிந்தே பாதாரவிந்தாதிக சௌகுமாரியே அங்கிறதான. ஆனா இந்த பத்ம பீடத்தில் இருக்கக்கூடிய தாமரை காட்டிலும் பகவானுடைய அந்த அந்த திருமாலஞ்சோல அழகனுடைய திருவடியானது அதை விட சுகுமாரமா இருக்கு. அதோன்யதாதே விப்ரியாத் கதன்னு ததாசனன்னாம சஹஸ்ரபத்ரம்
பத்ரம் அங்கிறதான அந்த பத்மபீட்டத்தை எப்படித்தான் இந்த பாதார விந்தத்துக்கு அது பொருத்தமாயிருக்கும் அங்கிறதான சொல்றார். அதாரி அது நைஷதத்தில் இதெல்லாம் இந்த மகாகாவியங்கள் எல்லாத்தையும் அனுபவித்தால் அல்லது இந்த ரசங்கள் எல்லாம் நமக்கு தெரியறதில்லை. அந்த நடனுடைய வர்ணத்தை பண்ணும் பொழுது அந்த அன்னப்பறவையானது சொல்றது தமயந்தி இடத்துல அதாரி பத்மேஷு ததங்கிரிணா கிருணா கொதச்சயச்சாயலவோபி பல்லவே அங்கிறதான சொல்றது. அப்படின்னா இந்த அவனுடைய காலானது பத்மத்தை நீ பொழைச்சு போங்கிறதான சொல்லி கொடுத்தான். இந்த நலனுடைய காலு தாமரை மலர் போல இருக்கு, அவனுடைய கையானது தாமரையுடைய இதழ் போல இருக்குங்கிறதான் சொல்லி அதாரி பத்மேஷு ததங்கிரிணா கிருணா அங்கிறதான் சொல்றான். அந்த தாமரைக்கு விட அதிகமான மனோகரமா இருக்கு நலனுடைய தாமரை கால்கள்ங்கிறதான சொல்றான். இப்படி லௌகிக விஷயத்தில் கவிகள் எல்லாரும் அனுபவித்ததை காட்டிலும் அது வகுத்த விஷயத்தில் சுந்தரபாகுடைய திருவடி தாமரையில பண்றார். இரண்டாவது இந்த 63வது ஸ்லோகத்திலையும் கூட அதனையே எடுத்து காட்டின்றிருக்கார். சௌந்தர்ய மார்தவ சுகந்த ரசப்பிரவாகை ரேதேபி சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணம் அப்யஜைஷ்டான் தத்வை பராஜிதமிமே சிரசா பிபர்த்தி. ஆமா, இந்த பத்மபீட்டத்தில் இருக்கக்கூடிய தாமரையே அதை பகவானுடைய திருவடி தாமரை எப்போதுமே சுமந்துட்டே இருக்கே. இது ஏன்னு கேட்டதுன்னு கேட்டா, இது தோத்து போயிடுத்தோ இல்லையோ, தோத்து போனமையால அந்த ஜெயிச்சவனே தன்னுடைய தலையில வச்சுட்டே இருக்கு அங்கிறதான அந்த அழகானதான ஒரு ரசோக்தியை சொல்லிட்டு இருக்கார். துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இதிச்சாபராங்கிறதான சொல்லி அந்த ஒரு கண்ணனுடைய அந்த கோபிகா கீதத்தில் கண்ணனுடைய விரகத்தில் ஒரு ஸ்திரீயானவள் கண்ணனுடைய பாவனையை இது கடல் ஞானம் செய்தேனும் ஞானே என்னும்ங்கிறதான சொல்லி கண்ணனுடைய பாவனையிலேயே அவள் தன்னை அனுபவிச்சுண்டு சொன்னா. அப்பொழுது இன்னொரு சகியை பார்த்து அவளை காளியங்கிறதான பாவிச்சுட்டு அவளுடைய தலையில இவள் கால் வச்சுட்டு துஷ்ட காளிய கிருஷ்ணோகம் இது சாப்பராங்கிற சொல்றார். அவளுக்கு என்னமோ கண்ணனுடைய பாவனை உண்டாயித்து, நீ தான் என் காளியனுடைய பாவனை நீ அடையணும்னு கேட்டா, இப்பேற்பட்டதான பாகவதோத்தமையுடைய பகவா கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை பொறுக்காதபடிக்கு தானே கிருஷ்ண பாவனையை கொண்டு அனுபவிக்கும்படியான பாகவதோத்தமையான கோபஸ்திரியானவள் கிருஷ்ணனை போல அனுகாரம் பண்ண வல்லளே ஆகில் அவள் என் தலையில கால் வச்சா அது என்னுடைய பாக்கியம், நான் காளியனாகவே இருப்பது அதை விட வசந்ததா இருக்குங்கிறதான இவளும் அதுக்கு இசைந்து போயிட்டாள்னு சொல்றது. அது எல்லாத்தையும் நாம் இங்க அனுபவிக்க வேண்டியது இந்த தாமரை பத்மபீட்டத்தில் இருக்கிற தாமரையானது அந்த பகவானுடைய திருவடி தாமரைக்கு கொண்டு அதுக்கு தோல்வி அடைந்தபடியாலே அந்த பகவானுடைய திருவடி தாமரையை இந்த பத்மபீட்டமாகிற தாமரை சுமந்திருக்கு அங்கிறதான சொல்றார். ஏதேதே பத அடுத்து 64வது ஸ்லோகத்தில் ஏதேதே பத சுந்தராக்வயஜுஷ பாதாரவிந்தே சுபே யன் நிர்ணேஜ சமுத்தித த்ரிபதகா ஸ்ரோதஸ்ஸு கிஞ்சித் கில தத்தேசௌ சிரசா த்ருவஸ்த ததபரம் ஸ்ரோதோ பவானீபதி அஸ்யாஸ்யாளகநந்திகேதி நிஜகுர் நாமைவ மன்வர்த்தகம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. கங்கநீர் பயந்த பாத பங்கயத்த மண்ணலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் அங்கிறதான திருச்சந்த விருத்தத்தில் திரிவிக்ரமாவதார அந்த பகவானுடைய பாதார விந்தங்களை ஸ்தோத்திரம் பண்றார் திருமழி செப்பிறார். கங்கநீர் பயந்த பாத பங்கயத்த மண்ணலே அங்கிறதான சொல்றார். அதே திருமழி செப்பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே 9வது பாசத்திலே குறைகொண்டு நான்முகன் குண்டிக நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேலேறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்குங்கிறதான விஷ்ணோப்பதே பரமமத் திரிணிபதா விசக்கிரமே விஷ்ணு கோபாதாபியானும் படியான ஸ்ருதியிலே சொன்னா போல ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய திருவடி தாமரையை அந்த பகவா சதுர்முக பிரம்மாபானுமன் தன்னுடைய கமண்டலில் இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு புருஷ சூக்தத்தை கொண்டு அதனை திருமஞ்சனம் பண்றான். அங்கேந்து கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தை மண்ணலே அங்கிறதான கங்கா தீர்த்தம் உண்டாயித்தோ இல்லையோ அந்த சரித்திரத்தை எல்லாத்தையும் நாம் இவ்விடத்துல அனுபவிக்க வேண்டியது. முதல் திருவந்தாதியில பொய்கையாழ்வார் சாதிக்கிறார்.
பண்புரிந்த நான்மறையோன் சென்னிப்பலி ஏத்த வெண்புரி நூல் மார்பன் வினதீர புண்புரிந்த ஆகத்தான் தாழ்பணிவார் கண்டீர் அமரர்தம் போகத்தால் பூமி ஆழ்வார்ங்கிறதாக. சதுர்வேதத்தையும் பிரசாதம் பண்ணியதான சதுர்முக பிரம்மாவுடைய அந்த 5வது சிரஸை ருத்ரநாதவன் பறிச்சுடுறான். அது அவனுக்கு பிரம்ம கபாலமாக பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திருதந்துண்ணும் உண்டியான் சாபம்ங்கிறதான அவனுக்கு அந்த பிரம்ம கபாலம் கையில் மாட்டின்டுடுறது. இதை திருவிருத்தத்திலையும் கூட நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சாதித்திருக்கார். அடைக்கலத்தோங்கு கமலத்தலரயன் சென்னியன்னும் முடைக்கலத்தூன் முன் அரணுக்கு நீக்கியங்கிறதான அந்த பத்ரிகாசிரமத்தில் அந்த பத்ரி நாராயணன் எம்பெருமான் அந்த புண்புரிந்த ஆகத்தான் தாழ் பணிவார் கண்டீருங்கிறதான பாசத்தில் சாதிக்கிறாரு. அங்கே போய் மயாம் பிக்ஷாம் பிரயாச்சிதாங்கிறதான ருத்ர பகவானானவன் பத்ரிகாசிரமத்தில் போய் பகவான் இடத்துல பத்ரி நாராயணத்தில் பிக்ஷை பண்ணுறான். அப்போ பகவானானவன் தன்னுடைய அந்த திருமார்பை கிள்ளி அந்த அதிலேருந்து வந்த பிரவாகத்தை அந்த பிக்ஷுவாகிற கபாலியாகிற ருத்ரனுடைய அந்த கபாலத்துக்கு விடவே அந்த கபாலம் அந்த சஹசிரமா ஸ்புட்டிதமா போறதுங்கிறதான அந்த புராணத்துல எல்லாம் சொல்லியிருக்க. அதெல்லாத்தையும் இவ்விடத்துல அனுபவிக்க வேண்டியது. வேதாபஹார குருபாதக தைத்தியபீடா ஜாபத்விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானை கோன்ய பிரஜாபதுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோத்ருதேன என்னும்படியானதான அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதித்தாரே ஆளவந்தார் பகவானுடைய அந்த திருவடி தீர்த்தத்தை அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை இவன் பரிகிரகிக்கவே இவனுக்கு அந்த கபால மோட்சம் உண்டாகி சிவத்துவம் மங்களகரமானது அதாவது உண்டாயித்து. அந்த விஷயத்தை இவ்விடத்தில் ஆழ்வார் அனுபவித்த விஷயத்தை இவ்விடத்தில் கூரத்தாழ்வான் அனுபவித்து காட்டின்றிருக்கார். ஏதேதே பத சுந்தராஹ்வயஜுஷ பாதாரவிந்தே சுபே. இதுதான் வசந்ததான திருவடி. திருமாலிருஞ்சோழ அழகருடைய திருவடித்தான் வசந்ததான இது. அதுல என்னன்னு கேட்டா அந்த கங்கையானது திரிபதகான்னு சொல்றது. அது ஸ்வர்கலோகத்திலையும் சஞ்சாரம் பண்றது, பூலோகத்திலையும் சஞ்சாரம் பண்றது. சகரனுடைய பிள்ளைகளுடைய அந்த இதில் கங்கா சாகரில் போய் அங்கே சமுத்திரத்தையும் சென்று அங்கே பாதாள லோகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரையும் கூட அது சுத்தம் பண்ணுகிறபடியால் அதுக்கு திரிபதகான்னு பேரு. அந்த திரிபதகான்னும் படியானதான சொல்லை இவ்விடத்தில் சொல்றார். தத்தேசௌ சிரசா துருவஸ்ததபரம் ஸ்ரோதோ பவானி பதி. முதல் முன்னதான கங்கை எங்க விழுந்ததுன்னு கேட்டா துருவ ஔத்தான பாதிகி என்னும் சொல்லும்படியான துருவனிடத்துல போய்த்தான் முதல்ல விழுந்தது. ஓங்கி உலகளந்த எம்பெருமானுடைய அந்த திருவடி தாமரை குறைகொண்டு நான்முகனே குண்டிக நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினானே. அந்த கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேல் வருவதற்கு முன்னே அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த கங்கையானது துருவர் பட்டத்தில் துருவலோகத்தில் போய் செல்றது அங்கிறதான சொல்ற. உத்தான பாதிர் துருவஹா. உத்தான பாதனுடைய பிள்ளையாகிற துருவனுக்கு அந்த பதத்தை கொடுத்தானே அந்த இடத்துல அந்த கங்கையானது போனது. 2வது தான இருக்கக்கூடியதான தான் இந்த சிவபெருமானுடைய வந்தது. அந்த சிவனுக்கு காபாலித்துவம் போயிட்டு அந்த கங்கைக்கு பத்ரிகாசிரமத்தில் பெருகக்கூடியதான கங்கைக்கு அலகநந்தாங்கிறதான பெயரு. அந்த அலகநந்தான்னும் படியானதான பெயர் அன்வர்த்தமாயித்து. அது சிறந்ததாக ஆயித்துங்கிற சொல்றார். இந்த அர்த்தங்கள் எல்லாம் பார்க்கணும்னா ரகுவம்சாதி மகாகாவியங்களை நாம் அத்தியனம் பண்ணால் அல்லது தெரியறதே இல்லை. அந்த ரகுவா லோகத்தில் ராஜா ராஜான்னு சொன்னா அது ரகு மகாராஜனுக்குத்தான் சேரும். அதுதான் அன்வர்த்தமா இருக்குன்னு சொல்றான் கேட்றான்.
யதா பிரக்லாதனா சந்திரஹா பிரதாபாத் தபனோ யதா ததைவ சோபூதன்வர்த்தோ ராஜா பிரகிருதிரஞ்சனாத் அங்கிறதான காளிதாசன் சொல்றான். ராஜான்னு சொன்னா அது ரகுமகாராஜன் தான். ஏன்னு கேட்டா ராஜாங்கிற சப்தத்துக்கு என்ன வியாக்கரணத்தை போய் காக்கணும். ரஞ்சயதீதி ராஜா அங்கிறதான எல்லாரையும் மகிழ்விக்க கூடியவன் தான் ராஜா. இந்த ரகுமகாராஜன் தான் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மக்களையும் கூட மகிழ்ச்சிக்கு பாத்திரரா வைத்தமையாலை இவன் தான் ராஜா. சந்திரன் சந்திரன் ஆருக்கு சொல்லணும்னு கேட்டா சிது ஆக்லாதனே என்னும்படியான தாத்துவால வந்திருக்கிறபடியாலே சந்திரத்துவ பூர்த்தி அந்த மதின்னு சொல்லும்படியான ராத்திரியில் இருக்கக்கூடியான சசி அந்த அவனிடத்துல தான் இருக்கு. அத்தனை பேருக்கும் குளிர்ச்சியை உண்டாகக்கூடியமையாலே யதா பிரக்லாதனா சந்திரஹா தபதீதி தபனஹா சூரிய தபனன்னு சொன்னா சூரியனுக்குத்தான் அத்தனை பேரையும் சுடுறானோ இல்லையோ ஆனபடியாலே சூரியனுக்குத்தான் அந்த பெயர் பொருத்தம். அதுபோல ரகுமகாரா ராஜங்கிற பெயரு ரகுவுக்குத்தான் பொருத்தம்ங்கிறதான சொல்றான். ரகுவம்சத்துல வந்து யதா பிரக்லாதனா சந்திரஹா பிரதாபாத் தபனோ யதா ததைவ சோபூத் அன்வர்த்தோ ராஜா பிரகிருதி ரஞ்சனாத்ங்கிறதான அன்வர்த்தமாயித்து. அந்த பத்ரிகாசிரமத்தில் அலகநந்தான்னு பெருகும்படியானதான இந்த ஆறுக்கு அந்த அலகநந்தான்னும்படியான பெயர் எப்படி அன்வர்த்தமாயித்துன்னு கேட்டா அலகன் நந்தயதீதி அலகநந்தா அங்கிறதான சொல்லி அந்த சடமுடியானா இருந்தான கபர்தின்னும்படியான சடமுடியா இருந்து பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்த்து ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர்னு சொல்றார். அது கண்டியூரு காட்டில அழகருக்குத்தான் பொருந்துங்கிறதான சொல்றார். கூரத்தாழ்வான் வந்து அந்த ஒரு கங்கையில பெருகினதான முதல்ல பெருகின ஆறு திரிபதகால வந்து துருவபட்டத்தில் விழுந்துட்டு ரெண்டாவது தான் வந்து சிவபெருமானுடைய அந்த கபர்தியாகிறதான காபாலியுடைய தலையில பட்டது. அவனுடைய ஜட்டையெல்லாமும் கூட எப்படி இந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுந்தரேஸ்வரருக்கு அந்த குமார சம்பவத்தில் சொல்றார். அந்த ருத்ரனுக்கு வந்து அந்த சப்த மாத்திரிகைகள் எல்லாரும் வந்து நன்னா அலங்காரம் பண்ணி விஷவாரூடனாக கொண்டு பார்வதி பரிணயத்துக்கு அனுப்புறா. அந்த அழகெல்லாம் அந்த குமார சம்பவத்தில் பார்க்கணும். அத்தனை அழகு சுந்தரேஸ்வரருடைய அழகு சொல்லி தீராதபடியா இருக்கு. அது எப்படின்னு கேட்டா பகவான் கொடுத்தமையால வந்தது. அயனரனை இச்சாமானாதிகரண்யத்தாலே பிரம்மருத்ரர்கள் பக்கல் ஈஸ்வரத்துவ அபிமான சங்கே இருக்குகிறார். இவர்களுக்கு பாரதந்திரமே ஸ்வரூபம் நிர்வாகத்துவம் கர்மாதீனமாய் வந்தவத்தனைங்கிறதான அந்த அவாவர சூழலில் பார்த்துக்கணும். அது நம்முடைய சம்பிரதாயம் இருந்தாலும் கூட பகவதாயத்தமாக வந்த ஐஸ்வர்யத்தை கொண்டதான ருத்ரனுக்கு ஈசானும்படியான அவனுக்கு இருக்கக்கூடியதான அழகை அந்த பார்வதி பரிணயத்தில் அந்த இப்பவும் கூட இந்த அழகர் தானே வைகை ஆத்துக்கு வந்து அந்த மீனாட்சி கல்யாணத்துக்கு ஓடி வரார். எல்லாம் வரிசையெல்லாம் வாங்கிட்டு வராரோ இல்லையோ அதைத்தான் இவ்விடத்தை சொல்லிட்டு இருக்கார். அலகநந்தாங்க அலகம் நந்தயதீதி அலகநந்தான்னும்படியானதான அந்த திரிபதகான்னும்படியான கங்கைக்கு அலகநந்தான்னும்படியான பெயர் அன்வர்த்தமாகணும். அன்வர்த்தம்னா எங்க பார்க்கணும்? யதா பிரக்லாதனா சந்திரஹா பிரதாபாத் தபனோ யதா ததைவ சோபூதன்வர்த்தோ ராஜா பிரகிருதி ரஞ்சனாத்னு சொல்ற இத்தனை காவிய பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் அதிகரித்து கரை கண்டு அக்கறை கண்டதான வித்வான்கள்ல தலைச்சிறந்தவர் ஆறுன்னு கேட்டா மொழியை கடக்கும் பெரும் புகழால் வஞ்சமுக்குறும்பான் குழிய கடத்தும் கூறத்தாழ்வான்கிறதை இதன் இந்த ஸ்தோத்திரங்கள்ல தான் நாம் அனுபவிக்க வேண்டியது. இப்பேற்பட்டதான அவரை அப்பேற்பட்ட ஸ்ரீவத் சச்சிந்த சரணம் எதிராஜமீடே இப்பேற்பட்ட கூறத்தாழ்வானுடைய இதுல வந்து அதை சொல்லிட்டு இருக்கார். ஏதேதே பத சுந்தராக்வயசுஷ பாதாரவிந்தே சுபே என் நிர்ணேஜ சமுத்தி தத்து நிர்ணேஜம்னா அதை குண்டிக நீர் பெய்து கழுவினான்ங்கிறாரு. அது நிர்ணேஜம்ங்கிறதான சப்தத்தில் சொல்லியிருக்கு. தத்தே அசௌ சிரசா துருவஹா ததபரம் முதல் முன்னதாக துருவன் தான் அதை தலையில ஏத்துண்டா. அதுக்கப்புறம் தான் இந்த காப்பாலியுடைய தலையில வந்து விழுந்து அதுக்கு அலகநந்தேதி நிஜகுரு நாம இவம் அன்வர்த்தகம். இப்பொழுதுதான் அது அன்வர்த்தமாயிட்டு அலகநந்தாங்கிறதான அந்த பெயர் பத்ரிகாசிரமத்தில் பெருகும்படியானதான ஆம்னாய் இப்பேற்பட்டதான அந்த திருவடியுடைய அந்த ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறதான கொண்டு பிராபியமும் அதுவே பிராபகமும் அதுவேங்கிறதான அந்த சாரார்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் கூறத்தாழ்வான் ரொம்ப அழகாக காட்டியுள்ளார். இதுக்கு மேல்பட்டதான
இல்லாத சிறந்ததான ஸ்லோகமே கிடையாது. ஆம்நாய கல்ப லதிகோத்த சுகந்தி புஷ்பம் யோகீந்திர ஹார்த சரசீருஹ ராஜஹம்சம் உத்பக்வ தர்ம சககார பலப்பிரகாண்டம் வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் அங்கிறதான சொல்றது. இப்பொழுதுதான் அடியேன் இடத்துல ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ ஜியர் சுவாமி அவருக்கு உண்டானதான கடாட்சம் எல்லார் இடத்துலையும் உண்டு. அவருக்கு இவா அவாங்கிறதான தாரதமியமே இல்லாதபடிக்கு அவர் எல்லாரையும் கடாட்சிக்கிறார். சூரிய பகவானானவன் இவன் 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 பாபிஷ்டன் இவன் வசந்தவன்கிறதா பார்க்கறதே இல்லையா, அத்தனை பேருக்கும் சூரியோதயம் உண்டாருது. அதுபோலத்தான் மகான்களுடைய கிருபா கடாட்சம் இருந்தாலும் கூட அடியேனுக்கு உண்டானதான கிருபா கடாட்சம் விசேஷமா இருக்கு. ஒன்றும் அறியாதவனான என்னிடத்துல அந்த ஸ்ரீபாஷ்யாதிகளை விஞ்ஞாபனம் பண்ணும்படியானதான வாய்ப்பு அடியேனுக்கு அமைந்தது. அடியேனும் கூட யதாசக்தி யதாமதித்தான் அதனை விஞ்ஞாபனம் பண்ணினேன். அதனை எம்பெருமானாரும் கூட அந்த ஸ்ரீபெரும்பூதூர்ல கூரத்தாழ்வான் சந்நிதியில திருச்செவி சாத்தும்படியானதான அந்த பாக்கியம் ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ வேதிகர் ரிதிராஜ நாராயண ராமானுஜீர் அவருடைய கிருபா கட்டாட்சத்தாலே தான் அடியேனுக்கு வந்தது. அது அது அதில் நிசந்தேகமா இருக்கட்டும். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறதான அங்கே உத்தேசத்தை சொல்லிவிட்டார், பிரதிஜை பண்ணிவிட்டார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேங்கிறதான பகவானுடைய அம்சாவதாரம் ஆவேசாவதாரமோ ஏதாவது இருக்கட்டும், பகவானுடைய அவதாரமாகிற வியாசர் சாதிச்சுட்டார். அதைத்தான் வியாசசூத்திரார்த்த தத்துவஜராகிறதான எம்பெருமானாரும் ஸ்ரீபாஷ்யத்தில் வியாசருடைய கருத்தை கொண்டு அவருடைய போதாயன டங்க திரமிட குஹதேவ பாருச்சி இவாளுடைய அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான அர்த்தத்தையே அழகா எடுத்து காட்டினார். அதில் இந்த சமன்மயாதிகரணத்தில் நான்காவது அதிகரணத்தில் என்ன சொல்றார், ரெண்டாவது அதிகரணத்தில் முதல்ல அந்த ஜிக்ஞாசாதிகரணமான பிற்பாடு ஜன்மாத்தியதிகரணத்தில் யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிறதான பிரம்மசப்தத்துக்கு அந்த லட்சணத்தை எடுத்து காட்டுறார். அந்த பிருகுவல்லியில் இருக்கக்கூடியதான விஷய வாக்கியத்தை எடுத்து காட்டினார். அப்புறம் மூணாவது சூத்திரத்தில் அந்த நையாயிக்கன் இதுக்கு சாஸ்திரத்தை கொண்டு போக வேண்டியது இல்லை, சாஸ்திரத்தை விட பிரமாணமா இருக்கிறதான அந்த அனுமான பிரமாணத்தால் நாம் ஏற்கனவே சாதித்துள்ளோம், அதனை கொண்டு பார்க்கலாம் என்று கேட்டால் அது சாஸ்திர யோனித்வாங்கிறதான இந்த நீ சொல்லும்படியானதான தார்க்கிகன் சொல்லும்படியானதான அந்த பிரம்மத்தை நீ உன்னுடைய மார்க்கத்தில் போச்சுன்னா அபின்ன நிமித்தோபாதானத்துவம் நமக்கு சித்திக்கிறது இல்லை. பகவான் தான் அமித்த முதல் தனி வித்தேயோ முழுமூவலா அதிக்கெல்லாங்கிறதான ஆழ்வார் சாதித்தாரு. அதில் அங்கிறதான விஸ்வசிய விஸ்வவித காரண மச்சுதத்துவங்கிறதான வைகுண்டஸ்தபத்தில் கூரத்தாழ்வான் சாதித்தாரு. அதுபோல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களுக்கும் எல்லா விதமான திரிவித காரணமும் பகவான் ஒருத்தன் தான்ங்கிறது அந்த வேதாந்தத்தை கொண்டு அறியலாமே ஒழிய மற்ற எந்த சாஸ்திரத்திலையும் அனுமான பிரமாணத்தால் அறியலாகாது அங்கிறதான மூணாவது சூத்திரத்தில் சொல்லிவிட்டார். நான்காவது சூத்திரமாக சதுசூத்திரில் என்ன சொல்றான்னு கேட்டா குமாரில பட்டனாகிறதான அந்த மீமாம்சகன் குமாரில பட்டன் சொல்லிட வேண்டாம், மீமாம்சகனானவன் அவன் பிரத்யவஸ்தானம் பண்றான். இத்தனை நீங்கள் சிரமித்தாலும் கூட அந்த பரபிரம்மத்தை கொண்டு ஆக வேண்டிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லையே. எதனை கொண்டு இந்த சாஸ்திரத்தை நீங்கள் பிரவர்த்தனம் பண்ண வேண்டியது? பிரயோஜனம் உத்திஷ்ய நமந்தோப்பி பிரவர்த்ததேங்கிறது ஒன்றும் பிரயோஜனமே இல்லாததான இந்த பிரம்மத்தை கொண்டு ஆக வேண்டியது என்ன அங்கிறதான சொல்லவே. அப்பொழுது என்ன சொல்றார், இது ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கு, பரம புருஷார்த்தமா இருக்கு. இப்போ ஓடி ஓடி அங்கிறத நந்தன் துதித ஆதித்யே நந்தன் அஸ்தமிதேரவோ மானவா நாமபுத்தியந்தே மானவா ஜீவித க்ஷயம்ங்கிறதான சொல்லி வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்னி மூப்பெய்திங்கிறாரே திருச்சந்த விருத்தத்தில். அந்த ஆயு பரிஸ்ரவதி பின்ன கட்டாதிவாம்பகா அங்கிறதான சிதைந்து போனதான செட்டிப்பானையிலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணியானது தீர்த்தமானது எப்படி ஒழுகின்றே போயிட்டு ஒரு நாள் அது வெறிதே ஆயிடுமோ அதுபோல நம்முடைய ஆயுஸ் எல்லாமும் க்ஷீணமா போறது அங்கிறதான சொல்றதே. அதுபோல போயிண்டே இருக்கு.
அதனை நாம் வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்னி மூப்பெய்தி மாளுநாளதாதலால் வணங்கி வாழ்த்த நெஞ்சமே என்கிறார் திருச்சந்த விருத்தத்தில். பகவானை அனுபவிப்பது தான் நமக்கு பரமபுருஷார்த்தமா இருக்கு. ஆக நீங்கள் எல்லாரும் கூட அந்த தான நந்தன் துதிதாதித்யே நந்தன் அஸ்தமிதேரோ ஆத்மனான் நாவபுத்தியந்தே மானவா ஜீவிதக்ஷயம்ங்கிறதா ஓடி 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 அங்கிறதான் எல்லாத்தையும் நீங்கள் பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறீங்கள, அந்த பணத்தை வச்சுண்டு நாம் சுகப்பட முடியுமோ? இல்லை, அதை கொண்டு மற்ற பொருளை வாங்கிட்டு தான் நாம் அனுபவிக்க வேண்டியது. மற்றதான அந்த நமக்கு வேண்டியதான உணவு பொருள் என்ன, நமக்கு வேண்டியதான அகமுடையாள் என்ன, அவளுக்கு வேண்டியதான வஸ்திரபூஷணங்கள் என்ன, நம்முடைய பிள்ளைகள் என்ன, அவருக்கு வேண்டியதான என்னெல்லாமும் கூட அதுக்கு வேண்டுதல் இருக்கோ அதெல்லாமும் கூட அந்த பணத்தை கொண்டு நாம் பண்ணலாமே ஒழிய அது ஸ்வத பிரயோஜனம் இல்லை. தினமும் கூட நாம் சம்பாதிக்கும்படியான திரவியார்ஜனை பண்ணும்படியான திரவியம் ஸ்வத பிரயோஜனம் இல்லை, பரத பிரயோஜனம். இன்னொன்னை கொண்டு தான் பண்ண வேண்டியது. ஆனா இந்த பரபிரம்மமானது ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கு அங்கிறதான சமன்வயாதிகரணத்தில் புருஷார்த்தமும் இதுவே. தத்து சமன்வயாத்தங்கிறத சொல்றதே அந்த அர்த்தத்தை எல்லாத்தையும் கூட யஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத்துங்கிறதான எம்பெருமானாருக்கு பெருமை இருந்தாலும் கூட கூறத்தாழ்வானுடைய சொற்கள் எல்லாமும் கூட எதுக்தய ஸ்திரீ கண்டே யாந்திமங்கல சூத்திரதாம்ங்கிறதான சொல்றதே அந்த ஸ்ருதிசிரசி விதீப்தமான பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் கூட நன்னாக தெரியும்படியானதான கடினமான அர்த்தத்தை எல்லாத்தையும் கூட காவிய ரூபமாக ஸ்தோத்திர ரூபமாக சாதித்ததான பெருமை கூறத்தாழ்வானைத்தான் போய் கிட்டுங்கிறதுல ஐயப்பாடே கொள்ள வேண்டாம். இவ்விடத்துல சொல்லிட்டு இருக்கார். ஆம்நாய கல்பலதிகோத்த சுகந்தி புஷ்பம் யோகீந்திரஹார்த சரசீருஹ ராஜஹம்சம் உத்பக்வ தர்ம சககார பலப்பிரகாண்டம் வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் அங்கிறதான சொல்லி இந்த வேதாந்தங்கள் இருக்கே அனுகலத் அனுகாண்டாலிங்கனாரம்ப சும்பத் பிரதிதிஜ புஜசாக ஸ்ரீசகானோகஹர்தி ஸ்தனநயன குளுச்ச ஸ்பாரபுஷ்பத்விரேபா ரச்சயது மயிலக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான்ங்கிறதாக இந்த ரங்கநாதன் இருக்கானே அவனே ஒரு பெரிய மரம் விருட்சம் போல இருக்க. அனோகம்னா அந்த தாங்கக்கூடியதான மரம். அந்த மரத்தை சுத்திண்டு படர்ந்திருக்கக்கூடியதான கொடி போல கல்பலத்தை போல இருக்கிறவள் இந்த பெராட்டியார்ங்கிறதான் சொல்றாளே. அங்க கல்பலதான்னு சொல்லிருக்க. வேண்டித்த எல்லாத்தையும் கூட அழிக்கக்கூடியதானதான் கல்பலத்தை. இப்பொழுது அந்த உபனிஷத்திற்க அந்த உபனிஷத்தே கல்பலத்தைன்னு வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆம்நாய கல்ப லதிகோத்த அந்த உபனிஷத்துல எல்லாத்திலையும் கூட மலர்ந்ததான புஷ்பம் எதுன்னு கேட்டா இந்த அழகனுடைய திருவடித்தான் அங்கே புஷ்பமாக மலர்ந்திருக்கு அங்கிறதான என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு நுட்டார் நம்மாழ்வார். அங்கே விசேஷண விசேஷத்தை இரண்டையும் தாமரை போன்னதான அடிகளை காண்பதற்கு சொல்லவே இல்லை. நிகிரியாத்யவசானம்படியான அந்த அலங்காரத்தை கொண்டு விசேஷணமே விசேஷமாக சொல்லி என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்குன்றார் ஆழ்வார். தாமரை கண்டாரே ஒழிய நான் திருவடியை பார்க்கவே இல்லையே, அது தாமரையேன்னு சொல்லிவிட்டார் ஆழ்வார். தாமரை போன்ன திருவடி சொல்லவே இல்லை, இணை தாமரைகள் காண்பதற்கு. அதுபோல அந்த தாமரை எங்க இது வண்டு அண்ணன் செல்வீரும் வண்டானன் செல்வீரும் முன்னன் செல்வீர்கள் மறவேன்மினோன்னும்படியான பாசத்தில் அங்கர்தான ஒன்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளித்துழல்வீர்க்கும் ஒன்னுரைக்கும் திருவிருத்தல சொல்றாரு. அந்த மலரானது நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூங்கிறதா 3 இடத்துல மலர்றது. அந்த தாமரையானது நீர்ப்பூ இந்த ஜலத்தில் மலரக்கூடியதான மலரா இருக்கு. இந்த தாமரை எங்க இருக்குன்னா என்னாலே நாம் மண்ணடந்த இணைத்தாமரைகள்னு சொன்னாரே ஆழ்வார். அது எங்க மலர்றதுன்னு கேட்டா நீர்ப்பூ அல்ல, ஒன்பூம் அல்ல, அது வசந்ததான ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்னும்படியான உபனிஷத்திலாகிறதான கல்பலத்தையிலே மலரக்கூடியதான புஷ்பம் எது, தாமரை எதுன்னு கேட்டா ஒன்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ இல்ல. இது ஆம்நாயத்தில்
இந்த ஸ்ருதி சிரசு விதீப்தமான அந்த தாமரையானது அழகனுடைய திருவடி தாமரைத்தான். ஆம்நாய கல்ப லதிகோத்த சுகந்தி புஷ்பம், இதுல இருக்கக்கூடியதான அந்த சௌகந்தியம் மற்ற எந்த புஷ்பத்துக்கும் கிடையாது. ஆனபடியால எல்லாரும் கூட யோகீந்திர ஹார்திர சரசீருக ராஜஹம்சம்ங்கிறதான சொல்லி அந்த உபனிஷத்துல எல்லாம் சொல்றது யஷ்சாசாவாதித்ய சயேவாச்சம் சயஷ்சாயம் புருஷே அங்கிறதான சொல்லி சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபச்சிதேதிங்கிறதான யோவேத நிஹிதங் குஹாயாம் அங்கிறதான ஹிருதய மண்டலத்தில் கண்டு தமரோகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தாமனே தமருகன் தெப்பேர் அவ்வுருவம் சிந்தித்திமியோருங்கிறதான அந்த யோகிகள் எல்லாரும் கூட யோகிஹிருத் சரசிஜே வசதி பிரஹிருஷ்டா நாராயண சபரிரக்ஷது ந கிருபாளுங்கிறதான அந்த பரவியூகாதிகள் எல்லாத்திலையும் கொண்டு யோ தேவாதி சதுர்விதேஷு ஜனிஷு பிரம்மாண்ட கோஷாந்தர் சம்பக்தேஷு சராச்சரேஷு நிவசன்னாஸ்தே சதா அந்தர்பஹி விஷ்ணும் தன்னிகிலேஷ்வனுஷ்வனுதரும் பூயஸ்து பூயஸ்தரம் ஸ்வாங்குஷ்ட பிரமிதஞ்ச யோகி ஹிருதயே ஸ்வாசீனம் ஈஷம் பஜே அங்கிறதான அந்த பரவியூகாதி பஞ்சகஸ்தத்தில் அந்த அம்மாள் வரதாச்சாரியர் சாதித்தார அந்த ஸ்லோகத்தில் நாம் பார்த்துக்க வேண்டியது அங்கிறதான பிராத்தர் நித்யானுசந்தேயம் பரமார்த்தம் முமுக்ஷுபிஹி ஸ்லோகத்வயேன சங்கிப்தம் சுவ்யக்தம் வரதோப்ரவீத் அங்கிறதான அந்த பரமார்த்த ஸ்துதி என்னும்படியான 2 ஸ்லோகங்கள் என்ன இந்த பிராதர் விஷ்ணோ பரத்வாதி பஞ்சக ஸ்துதி முத்தமாம் படன் பிராப்னோதி பகவத் பக்திம் வரத நிர்மிதாம் படியானதான பரவியூகாதி பஞ்சக ஸ்தோத்திரத்தையும் 2ஐயும் சாதித்துள்ளார். நித்தியானுசந்தானமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கூட இதனை மறக்காம அனுசந்தானம் பண்ண வேண்டியது அந்த அம்மாள் வரதாச்சாரியர் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியருடைய ஆச்சாரியர் சாதித்ததான பரவியூகாதி அந்த பஞ்சகத்தையும் பரமார்த்த ஸ்துதி படியான சத்சங்காத் பவனி ஸ்பிருஹோ படியானதான 2 ஸ்லோகத்தையும் நித்தியானுசந்தானமாக நாம் எல்லாரும் பண்ண வேண்டியதுதான் சுத்தமான சம்பிரதாயமா இருக்கு. அதில் சொல்லின்னு இருக்கார் அந்த பகவானுடைய திருவடித்தாமரை. அதுதான் யோ தேவாதி சதுர்விதேஷு ஜனிஷு பிரம்மாண்ட கோஷாந்தரேஷு சம்பக்தேஷு சராச்சரேஷு நிவசன் ஆஸ்தே சதா அந்தர்பஹி அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தியோடு இருக்கக்கூடியதான பகவானை யோவேத நிஹிதங் குஹாயாம் பரமேவ்யோமன்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபச்சிதேதிங்கிறதான தைத்திரியோபனிஷத்தில் சொல்லா போல அந்த பகவான் தான் யஷ்சாசாவாதித்ய சயஷ்சாயம் புருஷேங்கிறதான உபனிஷத்தில் சொல்றது ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியான பகவான் தான். அவனைத்தான் அந்த ஹிருதய குகையிலையும் கூட நாம் தியானம் பண்ணணும். இதுதான் யோகிகள் தான் பண்றான். யோகிஹிருத் சரசிஜே வசதி பிரஹிருஷ்டா நாராயணா சபரிரக்ஷது ந கிருபாளுங்கிறதான சொல்றது. அங்குஷ்ட பிரமிதஞ்ச யோகி ஹிருதயேஷு ஆசீனம் ஈஷம் பஜ. அவவாளுடைய அங்குஷ்டம் கட்ட விரலுக்கு பிரமாணத்தில் அந்த பகவான் தமருகந்த எவ்வுருவம் அபுருகந்தானே தமருகந்த எப்பேர் மத்த பேருங்கிறதான விக்கிரக வியாப்தியோட விசேஷமாக பண்ணும் படியானதான அதெல்லாமும் கூட இந்த அழகர் திருமலை இருக்கக்கூடியதான அந்த சுந்தரவாவுடைய திருவடித்தாமரைத்தான். அங்கதான் யோகீந்திர ஹார்த சரசி அங்க இருக்கக்கூடிய இவருடைய அந்த மானச தாமரையில இவன் தான் ராஜஹம்சமாக பிரகாசிக்குகிறான். பகவானுடைய அழகருடைய திருவடித்தான் அங்கதான் சொல் உத்பக்வ தர்ம. இப்படி உபாசனம் பண்ணவனுக்கு பலமும் கூட உபபத்தேஷ்ட அனன்யோபாய ஸ்ரவணாத் உபபத்தேஷ்சன்னும்படியான சூத்திரத்தில் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை கொண்டு அதில் பண்ணும்படியானதான பகவானே தான் உபாயமும் உபேயமும்ங்கிறதை ஸ்ரீபாஷ்யத்தில் மறைத்து வைத்துட்டார் வியாசரானவர். அதனைத்தான் கத்தியத்திரயத்தில் எம்பெருமானார் விளக்கி காட்டினார். இதுதான் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை கொண்டு பகவானுடைய திருவடித்தான் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறதான பிராபியமும் பிராபகமும் அவனே தான்ங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டின்றிருக்கார். கூறத்தாழ்வான் ஸ்தோத்திரத்தில் காவிய ரூபமாக சொல்லிண்டு அந்த கஷ்டத்யேயா காரணம் துத்யேயான்னு சொன்னதான அந்த பிரம்ம ஜிக்ஞாசாவில் சொன்னது எங்கே உபனிஷத்தில் எல்லாத்திலையும் சொன்னது என்னன்னு கேட்டா இந்த அழகருடைய திருவடித்தாமரைத்தான் அந்த உபனிஷத்தில் மலர்ந்திருக்கக்கூடியதான மணங்கமழும்படியானதான புஷ்பமாக இருக்கு. அதுதான் உபாசியமாக இருக்கு. அதுதான் யோகிகள் எல்லாரும் கூட உபாசனம்
உபாசனம் பண்றார். உபாசனம் பண்ண பிற்பாடு பலம் எதுன்னு கேட்டா பலமத உபபத்தேஷ்டன்னு சொன்னபடியாலே அவனே தான் ஸ்வயம் பிரயோஜனமாக பலமுமாக இருக்கானுங்கிறத சொல்லி உத்பத்வ தர்ம சககார பலப்பிரகாண்டம் வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் அங்கிறதான சொல்லி கஷ்யத்யேயா காரணந்து தியேயா பகவானுடைய திருவடி தாமரையைத்தான் நாம் உபாசனம் பண்ண வேண்டியது. எப்படி பண்ணணும்னு கேட்டா இந்த ஹிருதய குகையில வைத்து பண்ண வேண்டியது. எதுக்காக பண்ண வேண்டியதுன்னா பகவானுடைய திருவடி தாமரை அடைவதற்குத்தான் பண்ண வேண்டியது அங்கிறதான சொல்லி ஸ்ருதிசிரசில பிரதிபாத்தியமானதும் கூட அழகருடைய திருவடி தாமரைகள் தான். யோகித்யேயமான தியானத்துக்கு தியேய வஸ்துவும் கூட அழகருடைய திருவடித்தான். தியானத்துக்கு பலமும் கூட உத்பத்வ தர்ம சககார பல பிரகாண்டம் பழுத்து அந்த கிருத்த நிகிருத்த விருந்தம்னு சொல்றார். தானே அந்த பழுத்த பழம் போல விழுந்து நமக்கே வந்திருக்கக்கூடியதான எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை எல்லாம் எடுத்து காட்டக்கூடியதான இந்த பஞ்சஸ்தவத்தால கூறத்தாழ்வான் சாதிக்கும்படியான இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் அனுபவிப்போமே ஆகில் பகவான் தான் நமக்கு பக்குவமாக பலம் அச்சிந்திதமாக ஆச்சாரியானுகிரகத்தால நம்மிடத்துல வந்து சேர கிட்டக்கூடிய நபனங்கிறதான உத்பக்வ தர்ம சககார பல பிரகாண்டம் பழுத்த மாம்பழம் போல இருக்கான். அப்பேற்பட்டதான் எது வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் அங்கிறதான மூணு விதமாக சொல்றார். எப்படி அந்த உபனிஷத் பிரதிபாத்தியமும் கூட அழகருடைய திருவடி தாமரைகள் தான். உபாசியமானதும் கூட அதுவே பிராபகமும் அதுவே தான், பிராபியமும் அதுவே தான்ங்கிறத ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னும் படியானதான அர்த்தத்தை எல்லாத்தையும் சாரார்த்தத்தை எல்லாத்தையும் தொகுத்து அந்த பகவானுடைய அழகருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்தார் கூறத்தாழ்வான். இப்பேற்பட்டதான பிரபத்தி சாஸ்திரத்தை சொல்லும்படியானத்தை ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் சாகிலோக ஹிதைஷினி என்னும்படியான எம்பெருமானாருடைய சித்தாந்தம் தான் இன்னைக்கு வேண்டி இருக்கக்கூடியதான இந்த எல்லாம் கொந்தளித்து இருக்கக்கூடியதான கல்லோல கோலாகலம் எல்லாம் சமிதமாகி சாந்தி உண்டாவதற்காகத்தான் இந்த ஸ்தோத்திரதார படியானதான இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணியிருக்கக்கூடியதான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமி அவர்களுக்கு உபசம்ஹாரத்திலையும் கூட அவருடைய திருவடி தாமரைக்கு பல்லாண்டு பாடிண்டு அடியேன் இந்த யதாசக்தி யதாமதி விஜாபனம் பண்ணியிருக்கேன். இதில் ஏதேனும் குணங்கள் உண்டாகில் அடியனுக்கு ஏகைகாட்சர பிரதாத்தாக்களான ஆச்சாரியர்களை போய்கிட்டும் தோஷம் இருந்ததே ஆகில் தேவரீர்கள் எல்லாரும் கூட பொறுத்தருள்வது மட்டுமல்லாதபடிக்கு திருத்தியும் அருளவனுங்கிறதான பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே